ஆயிடுச்சுடா. பெருமாள் கோயிலில் பாட போட்டாங்க. சீக்கிரம் கிளீங்கடா எல்லாத்தையும். டேய் நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு போ. ஓகேடா. டேய் அடுத்த செக்டார் வேற போய் க்ளீன் பண்ணுடா. சீக்கிரம்டா. சீக்கிரம் சரி. போ. எவன் வீட்டுக்கு இடத்துலயும் அவனுக்கு பாட்டுக்கு மாட்டிட்டு போயிடுறானுங்க. டேய் அங்க பாரு போ. நீயும் போடா போடா. உன்னை கேட்ட பாரு போ. சரி. சீக்கிரம் வாங்கடா. கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் நாளைய முதல்வருங்கிறேன். நாடு என்னத்துக்கு ஆகுறது? ஜனங்க பாவண்டா. ஹேர் டியூ கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தை பெயிண்ட்ல கரைச்சிட்டேன். எங்க வீட்டு பெருசு சரி மாட்ட போகுது. அருண் இப்படிலாம் பண்றமே நம்ம ஏரியா ஜனங்க பாராட்டுவாங்க நினைக்கிற? டேய் அதை பற்றிலாம் கவலை இல்லைடா. நம்ம அருண்காக தாண்டா செய்கிறோம். இங்க பாரு, காய போட்ட துணி கூட எடுத்து வைக்கல. அம்மா அருண் ரூம்லயே இல்ல. ராத்திரியில லைட் ஆஃப் பண்ணாம வச்சிருக்கான். போய் ஆஃப் பண்ணிட்டு வா. நைட்டு 12 மணி வரைக்கும் இங்க தாம்மா இருந்தான். செவத்தை ஓட்ட போட்டுறாதடா, சீக்கிரம் கிளம்பணும். டேய் அருண், நீ சொன்ன மாதிரி நம்ம ஏரியாவில் கண்ட இடத்துல பார்க் பண்ண வண்டியெல்லாம் காற்று பிடிக்க விடணும். வர சண்டே முடிச்சிடலாம்டா. யார் பண்ணீங்க? டெய்லி அழுக்கிறது எழுதுறது இதே வேலையா போச்சு. யார் நீங்க? சேர்த்து அசிங்கப்படுத்தல சார், க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க தானே சார் இது தப்பா சார்? டேய் யாரா நீங்கள்? சார் வணக்கம் சார். இந்த பயிலுக்கு தான் சார் நாங்கள் எழுதி வைக்கிறதெல்லாம் நைட்டில் வந்து அழிச்சிட்டு போயிடறாங்க சார் இவனுங்க. கவுன்சிலர் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை ஏன் கெடுக்குறீங்க? போங்க போங்க. ஃபுல்லாக காட்டு. நீ சிக்னல் சென்ஸ் அமைப்பாரு தானே? ஆமாம் சார். நீ உங்கள் தாத்தா மாதிரி நல்ல பண்ணு நினைக்கிற. நல்லா இரு. ஜட்ஜே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரா? ஏ அருண், அம்மா தங்கச்சியும் பார்த்துட்டு போனாங்கடா. விடுங்கடா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. இங்கே வந்த வேலை சக்ஸஸ், அதான் நமக்கு வேணும். அங்கெல்லாம் ரெஸ்லிங் இருந்துச்சு, இங்க மட்டும் இல்ல பாரு. ஹாய் ஆண்டி. ஹாய், என்ன லேட்டு? காலையிலேயே அம்மாவுக்கு இன்னைக்கு மூட் அவுட், அதனால தான். என்ன உங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் பையனை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் அவனுக்கு இருக்கிற நாலேஜுக்கும் அவன் பெரிய ஆளா வருவான்னு நினைச்சேன். டிகிரி கூட முடிக்காம என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இஸ் சச் a wonderful person. அவனுக்கும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவனோட ஆர்டிகல் நான் படிச்சேன். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் பத்தி எவ்வளவு அழகா எழுதியிருக்கான். சும்மா அவனை நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்களும் அவன் தாத்தா மாதிரியே பேசுறீங்க. முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குங்க, பையன் சரியாயிடுவான். இலவச டிவி மாதிரி இலவச போனை கொடுத்து அதுக்கு அரசாங்கம் பில்லை கட்டிச்சுன்னா அப்ப நான் உங்ககிட்ட வெட்டியா பேசுறேன். போனவை மாமா, நீங்க அருண் ஏதாவது சொல்லி எங்கேயாவது அனுப்பிச்சிங்களா? ஷட்டில் காக் விளையாடிட்டு லைட்டை கூட ஆஃப் பண்ணாம போயிருக்கான். ராத்திரி பூரா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. காலையில வாசல் தெளிக்கலான்னு போனா பக்கெட்டை கூட காணும். ஏன் தாத்தா, தமிழ் பேப்பர் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கலாம்ல, கொடுங்க. எனக்கு தெரியாதம்மா, நான் அவனை எங்கேயும் அனுப்பலையே. நானும் ரேவதியும் வரும்போது தான் பார்த்தோம். உங்க பேரை அங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். உங்களால உங்களை மாதிரியே சமூக சேவை செய்யறேன்னு அலையிறான். உங்க கூட்டணியால தினம் தினம் பிரச்சனை மேல பிரச்சனை தான். ச்சே. வாக்கிங் போனமா ஜாக்கிங் போனமா இல்லாம காலையில அம்மாளும் பொண்ணும் ஷாக்கிங் நியூஸோட முதல்ல வரீங்க. அவருக்கு போனை போடுறேன். ஹலோ, என்னம்மா காலையிலே ஃபோன் பண்ணுற? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? எங்கள் ரீஜனல் மேனேஜர் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக நான் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுமா? அவன் பண்ற ரகளை தாங்கல. நீ எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்க. இன்னைக்கு பார்க்ல சுதாவை பார்த்தேன். அருண் எழுதி இருக்கிற ஆர்டிக்கல் அவ்வளவு பிரமாதமா இருக்குன்னு எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருந்தும் என்னங்க பிரயோஜனம்? ஒரே ஒரு பேப்பர் எழுதி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தான்னா மத்த பசங்க மாதிரி இவனும் வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பான்ல. நீங்க பாட்டுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பாத்துக்கலாம். மாடியில அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க போறதும் வரதுமா இருக்கானுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மாடியை காலி பண்ணி வேற யாரையாவது வாடகைக்கு வைங்க. கண்ணுக்கு எதிர்க்க நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாரு, விடு. ஆமா, மாமா பாத்துக்குவாருன்னு சொல்றீங்க. ஆனா அவர் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்ல. எனக்கு தெரியாதுங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். சரி நான் வீட்டு புரோக்கர்ட்ட பேசி உன்னை பார்க்க வர சொல்றேன்.
டேய் அருண், நீ எப்பதான் டிகிரி முடிக்க போறியோ, நான் எப்போ உன் கூட சந்தோஷமா பேச போறேனோ. அருண் நம்ம பண்ணதுக்கு அம்மா கிட்ட செம மாத்திருக்குடா. போங்கடா, எங்க அம்மா தான் என்கிட்ட பேசுறதே இல்லையே. அருண், தாத்தா உன்னை கீழே வர சொன்னாரு. போட்டு கொடுத்துட்டியா? கொண்டு போன பக்கெட்லாம் வித்துட்டியா இல்ல வச்சிருக்கியா? வித்து பிரியாணி தின்ட்டோம். போடி. ஏய், இங்க வாங்கடா. டீ சாப்பிடுங்க. எங்க தாத்தா கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். இன்ஃபார்மர் போ அந்த பக்கம். ஆயா பொலிட்டிக்கல் புயல இவ்வளவு நேரம் எங்கயா இருந்த? மாடியில தான் இருந்தேன் தாத்தா. இல்லையே, உன்னால இந்த ஏரியா பூரா தகராறுன்னு உங்க அம்மா புலம்பிட்டு போனாங்களே. நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்களா? தெருவுல மரத்துல ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ஏரியாவில் அங்கங்க ஒட்டி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, நீங்க கூட போன்ல சொன்னீங்களே, அதெல்லாம் ராத்திரியோட ராத்திரியா ரிமூவ் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணிட்டோம். பேரா இந்த ஷர்ட் கிட்ட கார் டியூ கட்ட காசு கொடுத்தனே, கட்டினியா? இந்த பெயிண்ட் பிரஷ் இதெல்லாம் எந்த காசு? சேட்டு காசு. கேட்டா நீ தான் நிறுவனர்னு சொல்லிருவியே. அம்மா, ஏதோ ஃபவுல் பிளேமா. எப்போ மாட்ட போறீங்க, இருங்க. டேய் என்னங்க சார்? ஏண்டா என்னங்க சார்? நானே பேப்பர் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? என்ன ஆளினால? என்னங்க சார்? டேய் வச்சுக்க. அட போடா. யாரு குறுக்காவா? செக்யூரிட்டி. யாரியா நீ? அருணிஷ் நோ. என்னடா சொல்ற? நோ இங்கிலீஷ். அருணிஷ் நோ. ஓ, அருண் இல்லையான்னு கேக்குறியா? டேக் யுவர் சீட்டை. டேய், சீட்டை இங்கே வச்சுட்டு உன் சீட்டை அது மேலே வை. அண்டர்ஸ்டாண்ட்? ஆறாகரம் இங்கிலீஷ்காரன். அண்டர்ஸ்டுட். உன்னை எதுக்கு அருண் வர சொன்னா? பேசிக்கலி 24x7 ஐ அம் pressing. அருண் கிவிங். நீ என்னத்தை அமுக்குன, அவன் என்னத்தை கொடுத்தான்? அது தமிழ் தெரியாதா? மதர் தமிழ் டங், ஐ இங்கிலீஷ் டங். அம்மாவுக்கு தமிழ் நாக்கு, உனக்கு இங்கிலீஷ் நாக்கு. உன் ரூட்லேயே வந்து உன்னை மடக்கிற மகனே. ஹவு டு யூ நோ அருண்? அருண் பார்க் சிட்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் loud noise making. அருண் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? No. Air coming out. Other end, good noise. என்னடா சொல்ல வர? Krishna and wood. கிருஷ்ண விறகு தொட்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். Lord Krishna, wood, hole putting, good noise coming. பார்த்து பாபு வந்துட போகுது. அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்க்கில் உட்காந்து புல்லாங்குழல சத்தமாக வாசிக்கிறான்னு சொல்ல வந்தேன். எஸ். நான் எப்படி புரிஞ்சுக்க பத்தியா? அவன் நைட்டு தான் வருவான், நீ விளக்கு வச்ச பிறகு வாயேன். After lighting you coming me. குருக்கா, என்னது ஆரம்பத்துலேருந்து ரீவைண்ட் பண்ணுறான்? யூ கம்மிங் மீ, ஐ மீச்சிங் மீ, கோ மீ. ஆஹா, என்ன அவனை மாதிரி மெண்டல் ஆக்கிட்டானே. அடுத்த வாரம் தான் பணம் தரேன்னு ஆக்ஸ்ஃபோர்ட்டை சொல்லிட்டீங்களாடா? இன்னும் சொல்லவே இல்லடா. நான் போயிருந்தேன்டா, ஆக்ஸ்ஃபோர்டை பார்க்கவே முடியல. அப்படியா? ஆக்ஸ்போர்டு டம்மி பீஸ். அது அவங்க அண்ணன் தான் எல்லாமே. அவங்க அண்ணன்கிட்ட பேசிக்கலாம்டா. ஹலோ, யாரு? நான் நீயா? ஏண்டா அறகுற இங்கிலீஷை பேசிட்டு அரலூசு மாதிரி ஒரு பையன் உன்னை தேடிட்டு வந்தானே, யாரா அவன்? ஆக்ஸ்ஃபோர்ட் தாத்தா. ஆக்ஸ்போர்டா? ஆக்வர்டா இருந்தான்டா ஆளும், அவன் ட்ரெஸ்ஸும். வாலு ஒன்று தான் குறை. அப்படி பேசாதீங்க தாத்தா, அவன் பிரஸ் ஓனர். இருந்துட்டு போறான்டா. 3 மாசமா காசே கொடுக்கல. நம்ம பத்திரிக்கை ஃப்ரீயா பிரிண்ட் பண்ணி கொடுக்குறான். 3 மாசம் பிரிண்டிங்ட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு போனே, என்ன ஆச்சு? கணக்கு கேட்காத. யாரு எப்படி வேணாலும் ஆடுங்க, கடைசியில் என் பேரன் தான் ஜெயிப்பான் பாரேன். குட் ஷாட். சார், சேட்டு கார் டியூ கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னார். அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு சேட்டுக்கிட்ட போய் சொல்லு போ. சரிங்க சார். சரி வாங்கம்மா. செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில என்ன அம்மாளும் பொண்ணும் கிளம்பிட்டீங்க கோயிலுக்கு? அருணுக்கு இன்னைக்கு நட்சத்திரப்படி பர்த்டே தாத்தா, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு போறோம். இந்த குரு பயிற்சி அருணுக்கு நல்ல டைம்ல போட்டுருந்துச்சு மாமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் ரொம்ப நல்லா வருவான். நம்ம சொத்தே அவன் தானம்மா. போங்க நல்லா போயிட்டு வாங்க. வாங்க. ஏய் பசங்களா, இன்னைக்கு அருணுக்கு நட்சத்திரப்படி பிறந்த நாள். பர்த்டே 200. எதுக்குடா? குயின் எலிசபெத், பாகிஸ்தான். சன்
கேண்டில் ஊதி கடை வெட்டினாங்களா? பாகிஸ்தான்ல ஏதோ இளவரசி மீட்டிங் ஓ டமால் ஓ பனாசிர் புட்டோவா? தமிழ் ஹீரோ ஜாக்கி சான் சன் அட பாவிகளா, அவனும் கேண்டில் ஊதி கடை வெட்டினானா? பர்த்டே யுவர் சன் பர்த்டே அப்படி 200 இடத்த ஹாப்பி பர்த்டே டு எனக்கு தெரிஞ்சு இவன் பிரசு ஓனரான்னு டவுட்டா இருக்க. ஏய் நீலாங்கிற டைம்ஸ் ஆரம்பிச்சதுல நீங்க பாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கம்பெனி சார்பா ஒரு பார்ட்டி. சுண்டி சோறுன்னு ஒரு ஐட்டத்தை ஆக்ஸ்போர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஓகே இன்னைக்கு பர்த்டே பாய். எந்திர கீழே உன் ஃப்ரெண்ட் ஆக்ஸ்போர்ட் வந்தானே, அரிச்சு அமௌண்ட்டை பிடிக்கிட்டு போயிட்டான். ஏற்கனவே கம்பெனி திவாலில் போயிட்டு இருக்கு, இதுல பர்த்டே செலவு வேற. பெசன் நகர் போய் ஸ்பெஷல் ரைஸ் தானே வாங்க போனா. பெசன் நகர் போய் ஸ்பெஷல் ரைஸா? ஏ ஆக்ஸ்போர்ட் புட் தி ரிவர்ஸ் கியர் about that. What is this? கேச்சிங் Yes. சில்லுன்னு இருக்க. 100 days அண்டர் தி எர்த். கெட்ட வாட அடிக்குதுடா. டைகர் ஸ்மெல்? நோ, புளிச்ச வாசம். யூ வாட்? I don't want. குட் ஹெல்த்? நோ. சயின்ஸ் ஸ்டோரி? ஐயோ இவங்கிட்ட பேசி எனக்கு தெரிஞ்சா இங்கிலீஷா செத்து போயிரும் போல இருக்க. ஏதோ பண்ணி தொலைங்கப்பா, என்ன ஆளை விடுங்க. டோன்ட் வாட்? This birthday only for next birthday everybody friends and friends. Cheers. யாரா சொன்னது ஸ்பெஷல் ரைஸ்? இது ஸ்பெஷல் ரைஸ்ல சூப்பர் ஸ்பெஷல் ரைஸ். நீதான் மொக்க ஃப்ரெண்ட், திக்கு ஃப்ரெண்ட், கோல்டு ஃப்ரெண்ட். Jolly
மணியாச்சுன்னு தூங்காம இருக்கீங்க? ஏப்பா இப்பதான் வரியா? ஆமாப்பா. சாப்பிட்டியா? அது இருக்கட்டும்பா. இன்னைக்கு அருணுக்கு பர்த்டே. நான் மேலே போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு அவன் ஃப்ரெண்ட்ஸோட படுத்துட்டான், நீ போய் தூங்கு. ஸ்வேதா, அறுபதாம் கல்யாணம் பார்க்கறது ரொம்ப நல்லது. நம்ம சம்மந்தி வேற. சீக்கிரம் வா. அம்மா விக்கி விக்கி டிரைவர் பார்த்து சொல்லிட்டு வா. டிரைவர் விக்கிக்கு செல்ல கூப்பிடுங்க. இந்த மாதிரி டொனேட் பண்ணணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம நிறைவேற்றிடலாமா? வாங்க அங்கிள் வாங்க. ஹாய், வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ம். ஹாய் ஸ்வேதா. ஹாய் அங்கிள். வருஷத்துக்கு முன்ன வெஸ்மாம்பலத்துல சின்ன மெஸ்ஸ ஆரம்பிச்சாரு. இப்ப பாப்புலரான ஹோட்டலா வளர்ந்துடுச்சு. பொண்ணை கேட்டரிங் படிக்க வச்சு ஒரு இன்ஜினியருக்கு தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டான். அவனும் அமெரிக்கா போக போறான். நிம்மதியான 60ஆம் கல்யாணம் இதுதான். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ பெயின் தாம்மா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? கீழே வேற உட்காரவே முடியல. கல்யாணத்தை மேலே வைக்காம கீழே வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்களா? உடம்பு பார்த்துங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்றாரு. ஆனா இங்க வேணா ஸ்டேட்ஸ்ல போய் பண்ணிக்கலாம்னு சிவா சொல்றான். ஹாய் ஸ்வேதா, how are you? யா ஃபைன் அங்கிள். I heard that நீ காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆமே. எஸ் அங்கிள். What's your next plan? யா யுஎஸ்ல ரிசர்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஓஹோ, இந்த பயோகெமிஸ்ட்ரி ரிசர்ச்சுக்கு வந்து யூரோப் தான் பெஸ்ட் பிளேஸ் ஆமே. வாட் டு டு அங்கிள்? அம்மாக்கு கொஞ்சம் நீ ப்ராப்ளம். ஓஹோ. அனி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். சோ யூஎஸ் போகணும்னா 2-3 months ஆகும் விசா ஆமா வாங்குறதுக்கு. அங்கிள். அப்ப நீ எங்க ஸ்டே பண்ண போற? என்ன பண்ண போற? ஸ்டே எங்கன்னு இது வரைக்கும் டிசைட் பண்ணல. ஏதாவது ஜாப் கிடைச்சா பண்ணலாம். லெட்ஸ் see. I will tell you one thing. I have a pharmaceutical company. நீ அங்க வந்து ஜாயின் பண்ணா ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா ஒர்க் பண்ணலாம். இன்ஃபேக்ட் உன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். Thank you. Are you interested? நான் யோசிச்சு சொல்றேன் அங்கிள். I am expecting you. யா. ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய். சரி, அம்மா எப்போ ஸ்டேட்ஸ்க்கு போறாங்க? அம்மா ஊருக்கு போனோன்னே ஜாலின்னு சொல்லு. யா, I'm waiting for my convocation. ஓ, I see. உன்னோட வீசா probably next month கிடைக்கும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. Oh, all the best. Thank you. அம்மா, இந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? இன்னைக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு 40,000 ருபீஸ் கொடுத்துட்டு டிவியும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேலைக்காரம்மா வந்து டைனிங் டேபிள் பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. கொடுத்துடலாமா? 7-8 வருஷமா நம்ம வீட்டில் தானே வேலை பார்க்குறா. போனா போகுது, எடுத்துட்டு போகட்டும். சரி, கொடுத்துட்றேன். நாய்க்குட்டி பற்றி என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? ப்ளூ கிராஸில் விட்டுடலாமா இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் விடுற மாதிரியா? உங்க அம்மா வீட்டில் பப்பீஸ் வளர்க்கக்கூடாதுன்ற அசோசியேஷன் ரூல்ஸ் வேற ஸ்வேதா கிட்ட சொல்லவே இல்லையே. அவ விக்கியை விட்டுட்டு இருக்கவே மாட்டான்னுவா. என்ன பண்றதுனே புரியல. ஸ்வேதா கிட்டயே விக்கியை பத்தி பேசி பார்ப்போம். என்னம்மா, விக்கியை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? அனிதாவோட அம்மா ஃப்ளாட்ல நாய்க்குட்டி வளர்க்க கூடாதான். நீ விக்கியை ப்ளூ கிராஸ்ல விட்டுடு. நீ 2 மாசம் அண்ணி வீட்டில் இருக்கணும்னு அண்ணன் டிசைட் பண்ணிட்டான். அண்ணன் யாரை டிசைட் பண்றதுக்கு? நான் இங்கே தான் இருப்பேன். அண்ணி முன்னாடி இப்படியா பேசுறது? வீட்டை விற்கும் போதே நான் ஊருக்கு போகும்போது வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். அம்மா, உனக்கு உன்னை பத்தியும் உன் பையனை பத்தியும் தான் நினைப்பு. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அப்பா மிஸ் பண்ற மாதிரி தோணுது. நீ இங்க எப்படி தனியா இருப்ப? அதனால தான் நானும் அண்ணனும் அனிதா வீட்டில் நீ இருக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அம்மா, ரொம்ப தான் என் மேல அக்கறை. நீ ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு உன் பையன் கூட இருக்கணும் தானே ரொம்ப அவசரமா போற. என்ன ஸ்வேதா இப்படி சொல்லிட்ட? இங்க ஆப்ரேஷன் பண்ணினா உனக்கு தானம்மா கஷ்டம். அங்கன்னா உங்க அண்ணி பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதம்மா. நீங்களும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு என்ன ராகுல் வீட்டில் போய் இருக்க சொல்றீங்க. எனக்கு கோவம் வருமா வராதா? அண்ணன் சொல்ற மாதிரி ராகுல் ரொம்ப நல்ல பையன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு அண்ணன் சொல்றான். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பெரிய பிளானே போடுறீங்க. எனக்கு கல்யாணத்திலே ஐடியா இல்ல. ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ப்ரொபோசல். அண்ணன் சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்கும். அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவனும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். யூஎஸ்ல செட்டில் ஆக போறான். அம்மா, நான் டிசைட் பண்ணதுதான். எனக்கு வீசா கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே ஒரு ரூம் பார்த்து வாடகைக்கு இருந்துக்கிறேன். 2 நாள்ல வீடு வெக்கேட் பண்ணணும். நான் இந்த ஏரியாவிலே ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வீடு பாத்துக்கிறேன்.
என்னங்க நீங்க வெளியில பெல் அடிச்சிட்டு இருக்கே, யாருன்னு பார்க்கலாம்ல? அப்பா ஃப்ரீயா தானே இருக்கீங்க, போங்கப்பா. பொண்டாட்டி மேல அக்கறையா இருந்தா நீ போய் கதவு தரடா. உங்க அம்மா மாதிரி நோகாம வளர்ந்துட்ட. வாங்க. ஏங்க இது உங்க வீடா? ஆமா. அம்மா உங்களுக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? ஆமா, சாய்பாபா கோயில அடிக்கடி நான் பாத்திருக்கேன். ஓ, என்னப்பா இவங்களதான் மேல் போர்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா, இவளுக்கு தான் வீடு பாக்குறோம். நாங்க எங்க வீட்டை வித்துட்டோம். யூஎஸ்ல போய் நாங்க செட்டில் ஆக போறோம். இவ டிகிரி சர்டிபிகேட் கிடைச்சு விசா அப்ளை பண்ணனும். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டும். என் பொண்ணு ரேவதியும் துணையா இருப்பா. மாடி போர்ஷன்ல தான் வீடு, ரூஃப் தான். ஆனா அதுல இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஆமா, யார் இவங்க? இவங்களை எப்படி உனக்கு தெரியும்? சாய்பாபா கோவிலுக்கு வியாழக்கிழமையான விளக்கேத்த போவேன்ல, அப்பதான் இவங்க பழக்கமானாங்க. ஆமாங்க. இப்போ இவங்க பொண்ணுக்கு மாடி போர்ஷனை கேட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க போலாம். இல்லம்மா, எனக்கு நீ ப்ராப்ளம், மாடிலாம் ஏற முடியாது. இவளை கூட்டிட்டு போங்க. சரி, அங்கிள் உன்னை மேல கூட்டிட்டு போவாரு. ஓகே. நீங்க வாங்க, உள்ள போய் பேசலாம். போலாம். வாங்க. வாமா. நடு ரோட்ல சிக்னல் வைக்கிறதா இருந்தா அரசாங்கமே சிக்னல் சின்னசாமி கேஸ் போட்டுருவான்னு பயப்படுற இந்த காலத்துல ஏன் போர்ஷனை ஏன் பர்மிஷன் இல்லாம சப் கான்ட்ராக்டா? சின்னசாமி போயிட வேண்டியதான் கோர்ட்டுக்கு. இது எதுக்கு அங்கிள்? என் பையன் கீழே வரவே மாட்டாமா. இங்க இருந்த இத 2 அழுத்துனா கீழே இருந்து டீ காஃபி டிஃபன் எல்லாம் மேல வந்துரும். சாப்பிட்டு இங்கே இருந்துருவான். வா மணி போலாம். அங்கிள். அங்கிள் இடம் ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. விக்கின் என்னோட பெட் ஒன்று வச்சிருக்கேன். உங்களுக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? உனக்கு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. போமா, உள்ள போய் பாரு. இது என்ன அங்கிள்? இதுவா? நீலாங்கரை டைம்ஸ்னு என் பையன் ஒரு நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் வீடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. 2 நாளா ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். ஆனா ஒரு விஷயமா, பாத்ரூம் மட்டும் வெளியே தான் இருக்கு. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். That's not a problem uncle. சரி பாருமா. இதெல்லாம் யாரோட போட்டோஸ் அங்கிள்? இத பத்தி கேக்குறியா? இதோ இருக்காரு, இவர் தான் எங்க அப்பா. இவர் இப்ப இந்த வீட்டை என் பையன் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அதனால என் பையன் ஓனர் ஆயிட்டான், இவரு டோனர் ஆயிட்டாரு. இத பார்த்தல, இதுதான் என் ஒய்ஃப். என் பையன் அவங்க அம்மா மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பான். அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளா சரியா பேச்சுவார்த்தை இல்லம்மா. ஆனா ரொம்ப பாசமா இருப்பான். இது யார் தெரியுமா? நானே தான். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கனால என்ன விசிட்டர்னு போட்டு வச்சிருக்கான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இதெல்லாம் பாக்குறது ஸ்கேன் பண்றது கவனிச்சிட்டு இருக்கா பாரு என் பொண்ணு. அந்த ஒரே காரணத்துக்காக அவளுக்கு லிசனர்னு பேர் வச்சிருக்கான். புரியுதா? இதுதான் எங்க ஃபேமிலி. வீடு பார்த்துட்டியாம்மா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. வாடகை எவ்வளோன்னு சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதுதான். என் பொண்ணை உங்க பொண்ணு மாதிரி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. நான் டென்ஷன் இல்லாம ஊருக்கு போவேன். இனிமே ஒரு பயமும் இல்லை. கவலையே படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எந்த குறை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. அப்பப்ப ஃபோன் பண்ணி பேசுறேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எவ்வளவு கமிஷன் வேணுமோ அதை நாங்க கொடுத்துறோம். ஓகே? சரிம்மா. பாய் ஆண்டி. வாமா. வாமா. என்னம்மா ட்ரெஸ் மாத்தாம உட்காந்துருக்க? வீடு பிடிக்கலையா? வீடு எனக்கு பிடிச்சிருக்குமா. டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர். மேலே மட்டும்தான் டெம்பரரி ரூஃப். இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்கு. 2-3 மாசம் தானேம்மா, நான் அந்த ரூம் அழகாக்கிடுவேன். அந்த லேடி வந்து ரொம்ப வருஷமா எனக்கு சாய்பாபா கோயில்ல பழக்கம். ரொம்ப நல்லவங்க. சேஃப்டி பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியாதா? நானும் விக்கியும் லவ்லியா அந்த வீட்டில் இருப்போம். நீ 4 o'clock ஸ்ட்ரெயிட்டா வந்துடு. என்னம்மா? பேராண்டி சொல்லு தாத்தா. இந்த வாரம் பத்திரிகை வரணும்னா நீ பிரஸுக்கு போய் நியூஸ் கொடுக்கணும். இல்லைனா தாத்தா மானம் கப்பல் ஏறிடுமே. வாட் மிஸ்டர் சின்னசாமி, ப்ரெஸ்ஸுக்கு நான் மட்டும்தான் போகணுமா என்ன? பத்திரிகையோட நிறுவனன்ற முறையில் சொன்னேன்டா. மேலே டேடி 200 rupees கொடுத்து ஷால் ஐ யூஸ் யுவர் ரூம்னு கேட்குறாரு. என்ன மேட்ரு இதெல்லாம்? அது மேட்டர்லாம் நல்லா தான்டா போயிட்டு இருக்கு. அங்கே தான் உங்கள் அப்பா சம்திங் இஸ் ராங். எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கு. ஏப்பாடா ஏமா போயிட்டான், போ மேலே போய் ரூமை க்ளீன் பண்ண உன் வீட்டுக்காரனோட சேர்ந்து. ஆனாலும் உங்க அப்பாவுக்கு பேர மேல ரொம்ப தான் பாசம். இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு அவருக்கு இஷ்டமே இல்லைங்க. 2 மாசம் தானேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு.
என்னங்க நீங்க ரூமை க்ளீன் பண்ண தானே உங்களை அனுப்புனேன். இங்க உட்காந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ரேவதி வரேன்னுட்டு அவளும் டிவி பார்க்க உட்காந்துட்டா. ஏமா அருண் கிட்ட சொல்லாம அவனுக்கே தெரியாம அவன் ரூமை காலி பண்றது எனக்கு என்னவோ தப்புன்னு தான் தோணுது. ஏகப்பட்ட திங்ஸ் வச்சிருக்கான். எதை எடுத்து எங்க வைப்ப? இதுல ஏதாவது தொலைஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கா, அப்புறம் அவன் தையா தக்கான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருவான். ஏமா அவனோட பிரைவேசியில தலையிறது தப்பு தானே. ஏதோ நான் முதலே சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவன் நல்லதுக்கு தான் பண்றேன், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா அந்த 4வது செக்டர்ல இருந்தாரு, அவரோட ஃபேமிலி தானே இது. நான் கூட அன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரலம்மா. பாவம் அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார்லம்மா. நல்ல மனுஷமா இருந்தாரு. அன்னைக்கு அவங்க அம்மாவோட ஸ்வேதா வந்திருந்தப்பவே அவ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அன்னில இருந்து ஒரு 100 கால் பண்ணிருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க அம்மா போகும்போது என் பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அது இல்லாம அவ ரொம்ப இன்டெலிஜென்ட் தெரியுமா. அவ பயோ கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. நம்ம ரேவதியும் யுஎஸ் போக ஆசைப்படுறான்னு அவகிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன ஆண்டி, எக்ஸாமுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. சரி சரி எழுந்துருங்க. என்னமோ பண்ணு, எல்லாம் உன் ராஜ்யம் தானே. என்ன ராஜ்யமோ, அம்மாவும் பிள்ளையும் 6 மாசமா பேசாம இருக்கோம். அந்த ஒரு எக்ஸாம் எழுதி அவனை பாஸ் பண்ண வைக்க என்னால முடியல. ஏண்டா ஒரு சின்ன ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இன்னும் பார்ட்டிஷன் ஒர்க் இருக்கு, பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் எப்போ பண்ணுறது? க்ளீன் பண்ணுறது தான்ப்பா லேட் ஆகும். கார் பண்ணுற ஒர்க்கெல்லாம் 1 ஹவரில் முடிஞ்சிடும். என்னமோ கீழே பொண்ணு உட்காந்து தூங்கிட்டே இருக்கா, ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. போய் எழுப்பி சோத்தை போடுங்கப்பா. போமா போமா. ஏய் போடா. நீங்கள் வரேன்டா, வரேன் போ. No, no, no. Headlines today. Bhopal gas release. Visitor. Oh, America. Too bad, too bad. வணக்கம் சார். ஆக்ஸ்ஃபோர்ட் பிரிண்டிங் சார்ஜ் பில் அமௌண்ட் கேட்டு அண்ணா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அண்ணா? Really? My brother tension. Worry no. Problem no. Father's plus. Indian Penal Code. Act speaks. 50%. My share. 50% his share. பார்த்துட்டு இருக்காரா? இவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் 3 மாசம் பாக்கிய அப்படியே விட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இனிமேல் நம்ம தாங்காது. முதல்ல பணத்தை கொடுக்க வழியை பாருங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வீக் பில் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் சார். Division confirm. அனிதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க. ஸ்வேதா பாய். நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் நீ என் தங்கச்சியாச்சே. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் அம்மாவை கேட்டியாமே. அதுவும் இல்லாமல் அனிதாவோட பிரதரை பற்றி தப்பாக பேசுனியோ. இந்த வீடை விற்றுட்டோம், உன் ஷேரை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோம். அதோட ரிசிப்டும் ஜுவலும் இதில் இருக்குது. நல்லபடியாக யூஎஸ்க்கு வா. யூஎஸ்க்கு வந்தால் எல்லாம் சரியாயிடும். நீ அனிதா வீட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு வா. சரிம்மா. லக்கேஜ்லாம் ஏற்றியாச்சுமா. கொஞ்சம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். விக்கி குட்டி இங்கே இரு, இது வந்துடுறேன். அம்மா நான் இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போறேம்மா. நீ செய்யற பன்னீர் பட்டர் மசாலாவை யாருமா சாப்பிடுறது? நீங்களே தான் தாத்தா. முதல் டெஸ்ட் நீங்க தான். ஆண்டி ஐ ஹவ் கம். வாமா வா. மேல ரூம் க்ளீன் பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுமா. வாமா போலாம். ஓகே. ஜாலி தாத்தா பிரி. என்னடா அருண், வீடெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. ஏய், உன் திங்ஸ் எல்லாம் கீழே கிடக்கு. யாரா அது உன் ரூம்ல? எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு ஒதுக்கிட வேண்டும் அரசாங்க உத்தரவு. அருமையான மேட்டரா இருக்கே. அன்ஃபேர் டாடி. இது 25% இடஒதுக்கீடு. என்ன கேட்காம மேல வாடகை விட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க பசங்க கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. நீங்க என்ன உங்க பையனாவே ட்ரீட் பண்றது இல்ல. என் பையன் என்னையே மதிக்கிறது இல்ல. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. டேய், நீ இப்படி பேசுறது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மாவோட ஃப்ரெண்டுடா. இன்னும் 2 மாசத்துல யூஎஸ் போயிடுவாங்களா? நீ சத்தம் போட்டு பேசுறது அவங்க காதல விழுந்துற போகுது. ரேவதியும் அவங்க கூட தாண்டா இருக்கா. போகப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றா. அப்பா சொல்றாருல, அந்த பாரு உன் ஆபீஸ் ரூமை யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். ஏப்பா படுக்கிறதா இருந்தா கீழே வந்து ஏ ரூம்லயே படுத்துக்கியேன்.
தாத்தா நான் கீழே வந்து தங்கவே மாட்டேன். நான் அந்த ரூம்ல தான் இருப்பேன். டேய் டேய் அருண் டேய் என்னப்பா இவன்? உர்ரா அருணே, நம்ம கேட்டா கூட இவ்வளோ அழகா வீட்டை ரெடி பண்ணி தர மாட்டான் உங்க அப்பா. 2 மாசத்துல போயிட போறாங்கப்பா. அப்புறம் நாம தானே யூஸ் பண்ண போறோம். நீங்க பண்ற கலாட்டாவில் அநேகமா 1 மாசத்துல காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே உள்ள கொஞ்சம் தள்ளி வைடா. இதை எடுத்து வை. பொண்ணு வந்து தங்கி இருக்கு. இனிமே இந்த ரா கூத்து விளையாட்டுலாம் வேணாம்டா. சரி தாத்தா. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கீழே வாங்க. ஸ்வேதா, வீடு சௌகரியமா ஓ இருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்கு ஆண்டி. இப்போ உங்க பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு போனாங்க. கொஞ்சம் சும்மா இரு, அவன் இங்கதான் இருக்கான். அவன் பெரிய சண்டை போடுவான்னு நினைச்சேன். ஆனா அவங்க தாத்தாவும் அப்பாவும் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா அவன் கீழே படுக்க மாட்டேன்னு சொன்னானே அதை சொல்லு. வேணும்னா அந்த ரூமை அவரே யூஸ் பண்ணிக்கிட்டுமே. உனக்கு ஒண்ணு இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்ல? நத்திங் அட் ஆல் ஆண்டி, நோ ப்ராப்ளம். உங்க பையன் என்ன ஜேர்னலிஸ்டா? ஆமா, அதை ஏன் கேக்குற? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னங்க நீங்க? அவன் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கான்ல, இப்ப போய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு பிடிச்ச சாங்கு, அதையும் வால்யூம் ரிடியூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அவனே ஒன்றும் சொல்லலை, நீ என்ன? டேய் அருண், பாத்தியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருக்கான் பாரு. அருண், நாளையோட உன்னோட எக்ஸாம் முடியுது. சரி, உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. எப்படி நீயும் ரேவதி போல யூஎஸ் போகிற மாதிரி ஐடியா இருக்கா? டாடி, இங்கே படிச்சுட்டு இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் வேலை செய்ய சொல்றீங்களா? என்னடா இப்படி சொல்ற? யூஎஸ்க்கு நீ போவேன்னு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கோம். நோ சான்ஸ், நோ சான்ஸ். எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர நெக்ஸ்ட் கவுன்சில் எலெக்ஷன்ல கவுன்சிலருக்கு நான் நிற்க போறேன். பாலிடிக்ஸ் தான் என்னோட ஆம்பிஷன். இவ்வளவு செலவு பண்ணி விஸ்காம் படிச்சுட்டு அப்ராட் போய் எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்னா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன செலவு பண்ணீங்க? என்ன செலவு பண்ணீங்க? டாடி, இயர்லி 10,000 தான் பே பண்ணீங்க. என் ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷன் சீட் கிடைச்சது. யார் சொன்னா? 1 lakh டொனேஷன் கட்டி இருக்கோம் உன் படிப்புக்காக. உங்க அப்பா பேக தூக்கிட்டு ரோட அலைஞ்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை உன்னோட ஃபியூச்சருக்காக நாங்க செலவு பண்ணிருக்கோம். டாடி, இஸ் இட் ட்ரூ? why did you not tell this to me? இப்படி அறிவு கட்டத்தனமா பண்ணிருக்கீங்களே. யாரை கேட்டு இவ்வளவு பணம் கட்டினீங்க? யாரை பார்த்துட்டு அறிவு கட்டத்தனமான்னு கேக்குற? உங்களுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. நமக்காக தானே பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிட்டு இருக்காரு. அம்மா சும்மா இருங்கம்மா. உங்க பேச்சை கேட்டு தான் இவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்காரு. டேய் டேய், அம்மா ஒன்றும் சொல்லாதடா. அப்பா ஃபூலிஷா பேசாதீங்கப்பா. யாரை பார்த்துட்டா ஃபூலிஷா பேசாதங்கற? விடு அவனை. காசு கொடுத்து வாங்குற டிகிரி வேண்டாம், இந்த எக்ஸாம் வேண்டாம். கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டான். அப்பாவும் தாத்தாவும் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாங்க. 2 செமஸ்டர் அவன் எக்ஸாமே எழுதல, டிகிரியும் வாங்கலையா. அதான் அம்மாக்கு ஒரே வருத்தமா இருக்கு. என்ன ஸ்வேதா, அங்கிள் வந்து எல்லாரும் கிளப்ல போய் சாப்பிடலாம்னு சொன்னதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே? ஆண்டி, அம்மா ஊருக்கு போனது நியூ அட்மாஸ்பியர், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு, நீயே இப்படி பேசலாமா? எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கு தெரியுமா? அருண் வேற ஒரு எக்ஸாம் எழுதாம அவனோட லைஃபை பத்தி கவலைப்படாம இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கடவுள் எப்படியாவது ஒரு சேஞ்ச் கொடுப்பாருன்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். டோன்ட் வரி ஆண்டி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க ஃபேமிலியா போயிட்டு வாங்க. ஃபேமிலியா கிளப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வர அங்கிள் கிளப்புக்கு போலாமான்னு சொல்லியிருக்காரு. நீ வா ஸ்வேதா எங்களோட, உனக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்ல. சரி ஆண்டி, வெல்கம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க கீழே போங்க. சரி வா. ப்ளீஸ் வெல்கம் சார். கார்பரேஷன்ல இருந்ததுனால எனக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவ்வளவு சுலபமா இங்க மெம்பர் ஆக முடியாது. போலாம் வாங்க. என்னங்க, அருண் எப்படி வருவான்? அருண் அவன் ஃப்ரெண்டு கூட பைக்கில் வந்துடுவான். நான் பஸ்ஸில் போயிடுவேன். அருண் கூட காரில் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சின்னசாமி. 428 சார், கிளப் ரூல்ஸ் பிரகாரம் ட்ரெஸ் கோட் காலர் இல்லாமல் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஹலோ, வெள்ளைக்காரன் வந்து ட்ரெஸ் கோடு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போய் 50 வருஷம் ஆச்சு, விட்டு தொலைங்க. சார், எங்கள் கிளப் ரூல்ஸ் படி அலோவ் பண்ணக்கூடாது சார். மகாத்மா காந்தி வந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டீங்களா சார்? ப்ளீஸ். அவர் ஃபோட்டோ இருக்கிற கரன்சி மட்டும் அலோவ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் 1 minute.
டென்ஷன் ஆகாதயா. கூல். ஹாய் தாத்தா. வாடா. என்ன சிரிக்கிற? நான் இன்னைக்கு ரிசப்ஷன்ல கலாச்சிட்டேன். காலர்ல என்ன அலோ பண்ண மாட்டேன்டா. நான் கேட்டேன் காந்தி சட்டையே இல்லாம கரன்சில இருக்காது, அது மட்டும் எப்படி அலோ பண்றீங்கன்னு. யாரு? ஏன் பேரம் இல்ல? அவன் ஸ்டைல் தனி ஸ்டைல். 2 கிளியர் சிக்கன் சூப், 2 பிளைன் சப்பாத்தி, அப்புறம் 2 நான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அவ்வளோதான். ஓகே மேம். எங்க வீட்லயும் எங்க அம்மா தான் மெனு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆமா, உங்க அம்மாவுக்கு எப்போ யூஎஸ்ல ஆபரேஷன் வச்சிருக்காங்க? என்னம்மா ஆபரேஷன்? தாத்தா, எங்க அம்மாக்கு வந்து லெஃப்ட் நீல லிகமெண்ட் she has to undergo surgery. அதுக்காக தான் யூஎஸ்க்கு அவசரமா போயிருக்காங்க. அப்பா, கூடிய சீக்கிரத்துல இவங்க கோடீஸ்வரி ஆயிடுவாங்க. அது எப்படா சொல்ற? பாலிவுட் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்க அம்மாக்கு லெஃப்ட் ஹெட் ஆபரேஷன் பதிலா ரைட் ஹெட்ல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஹாஸ்பிட்டல்ல 30 crores காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. உலகத்துல எந்த ஊர்லயும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏய், உங்க அண்ணனுக்கு டெவலப்ட் கண்ட்ரிஸ் எதுவும் பிடிக்காதா? இந்தியன் ஃபர்ஸ்ட் சிட்டிசனையே செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரி. நம்ம பிரசிடென்ட்டை செக் பண்ணாங்க. தாத்தா, டாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல வீக். பாண்டிச்சேரியில் நியூஸ் பேப்பரே கிடைக்காதா? டேய், நம்ம இந்தி நடிகை ஷாருக் கானை ஏர்போர்ட்ல 8 மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டாங்க. நம்ம கமலஹாசனை டெரரிஸ்ட்ன்ட்டாங்க. தாத்தா, யூஎஸ்ல கான்னு பேர் வச்சிருந்தாலோ தாடி வச்சிருந்தாலோ டெரரிஸ்ட்னு வாங்க. உன் அண்ணனோட தாட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இந்தியன்ஸ் will always have different thoughts. இப்போதான் புதுசா வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாதடா ப்ளீஸ். அப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற கன்செஷன்லாம் யூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்றாங்க. அவங்களுக்குலாம் பிரெயின் ட்ரைன் பத்தி பிரெயின் வாஷ் பண்ணணும். தம்பி, நம்ம நீலாங்கர டைம்ஸுக்கு லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டா முதல் இந்திய குடிமகனும் கூட பார்க்காம அப்துல் கலாமை ஏர்போர்ட்ல சோதனைக்கு உட்படுத்தினது, நரேந்திர மோடிக்கு விசா மறுப்பு, சிங்கு டர்பனை கழட்ட சொன்னது, புறவை கட்டின காரணத்துக்காக இந்திய தூதரை செக் பண்ணது, எல்லா நாலேஜும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. எல்லாருக்கும் நாலேஜ் வருது இருக்கட்டும், எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, முதல்ல கிளம்புங்க. லைட் தெரியுது, படிக்கிறாங்க போல் இருக்கு. ஹலோ, என்ன இன்ஸ்பெக்ஷனா? அது ஒண்ணுமில்லடா. நார்மலா நைட்ல மேல வர மாட்டீங்களே தாத்தா. எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சிட்டீங்களா? அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா தப்பா நினைச்சுக்கும். சீக்கிரம் கீழே போங்க. ஹலோ, கீழே காத்து வரலன்னா மேலே காற்று வரதுக்காக வந்தோம். நீ என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சரி, நான் வரலப்பா. நம்ம ஆடலாமா? ஹாய் ஆண்டி. என்ன தூக்கம் வரலையா? ஆமா, எனக்கும் தூக்கம் வரல. நானும் விளையாட வரட்டுமா? we are great gamblers. ஆனா தோத்தோம் காசு கொடுக்க மாட்டோம். சரி, நான் உள்ள போய் சாஸ் கொண்டு வந்தறேன். எடுத்துட்டு வாமா. அவன் எப்பவும் நம்மள தப்பா தான் நினைக்கிறான். சாதாரணமா தானே மேல வந்தோம். அவன் சின்ன பையன்மா, அவன் அப்படிதான். அருண் என்ன கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டாரா? அப்படிலாம் இல்லம்மா, he is inborn talented. கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நானனா நானனா. இது நல்ல சாங் ஆச்சு. ஹே, இது வந்து வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். Yes, you got it. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடியா.
ஆண்டி இதுவும் நல்ல சமாச்சி. ஐயோ, இது மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். குட் மார்னிங் சார். ஹாய், நீ இந்த சிக்னல் சின்னசாமியோட பேரன் இல்ல? எஸ் சார். ரியலி ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ. போன இஷ்யூல இந்த பிரெயின் ட்ரெயின் இஷ்யூ பத்தி அதோட கேஸ் ஸ்டடி எல்லாம் ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தேன். ஐ அம் வெரி சீரியஸ் அபவுட் தட் சப்ஜெக்ட் சார். ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதியிருந்தேன். இன்ஃபேக்ட் உன்னோட துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ சார். உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீ நேரா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன ஓகே மீட் சார். பண்ணு. ஓகே. ஹேவ் மை கார்டு. ஓகே. தேங்க்யூ சார். பாய் சார். என்ன நீங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வாங்க. இல்ல ஆண்டி, நாங்க நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். உங்க அம்மா கிட்ட காலையில தான் ஃபோன்ல பேசினேன். ஸ்வேதா எங்க வீட்லயே சாப்பிடட்டும்னு சொல்லிட்டேன். 2-3 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இத பார், எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. சொல்றத கேளு. எழுந்து வா, சாப்பிடலாம். ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி, இந்த பேக்ல என் ஜுவல்ஸும் எஃப்டி ரெசிப்டும் இருக்கு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. எஃப்டி ரெசிப்டா? ஆமா, எங்க வீட்டை வித்து வந்த ஷேரை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்காங்க. நான் வீசா எடுக்கிறதுக்காக. இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட தான் சேஃபா இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும். எதுக்கு இப்படி லோக்கல் கவுன்சிலரை போய் பார்க்கணும்? சீப்பான அரசியல்வாதிகளை போய் பார்க்க தேவையில்லை. ஆமா, ஓகே. அவங்களாம் 1000-2000 வாங்குவாங்க, ஆனா செஞ்சு தர மாட்டாங்க. ஃப்ராடுங்க. இவங்களை எதுக்கு நம்புறீங்க? இந்த ஊர்ல கேஷ் கொடுத்தா எது வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ட் அரசியல்வாதிங்க. கேஷை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. What do you want? Are you speaking about me? Are you a counselor? இந்த ஊர்ல அரசாங்கம் கொடுத்த எல்லா சலுகையும் பயன்படுத்திக்கிட்டு படிச்சு டிகிரி வாங்கி வெளிநாட்டுக்கு போய் நாசா மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்றாங்களே, அவங்கள நிக்க வச்சு சுடணும்டா. நல்லா சொன்னடா. சில பொண்ணுங்களுக்கு இந்த ஐடியா இருக்கு பாரு, அவங்கள பீச்சில் மேடை போட்டு நிக்க வச்சு சுடணும்டா. முதல்ல உங்க அம்மா ஆசைப்படி டிகிரியை முடி. பிரெயின் ட்ரெயின் பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதையே இல்லை. அதர் எண்ட்ல உன்னோட போன்ல யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொலிட்டீஷியன் மாதிரி மேடை போட்டு அமெரிக்காவுக்கு போறவங்களை திட்டிக்கிட்டு இருக்க. ஆன்ட்டி கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது கட்சியில சீட்டு வாங்கி தர சொல்றேன். Hello tenant, where are you going? I will answer all your questions. Come on. தேடியதே ஏதோ ஏதோ ஒன்றை தேடியதே, தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே, கவிதை இசையை தேடியதே, கனவை இமைகள் தேடியதே, பறவை கிளையை தேடியதே, கரையை அலைகள் தேடியதே, தேடி 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 தொலைகிறதே, தேடியதே. I'm sorry. உன் டவல்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டேன். தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்கே தானே இருக்காங்க? ஆமா, மாடியில தான் இருக்காங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா. இன்சைட். தேங்க்யூ. ஹாய் ஸ்வேதா. ஹே, ஹாய் ராகுல். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த பக்கமாக போயிட்டு இருந்த, நீ யூஎஸ் விதா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறல, அதான் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். How was the interview? It was good. அங்கேயே செட்டில் ஆகிடுன்னு கேட்டான். ஆனால் நான் எம்எஸ் முடிச்சுட்டு இந்தியா திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டேன். அதானே உங்களுக்கு தேவை. நான் வேணும்னா உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா? Oh yes, நான் விக்கி ஆன்ட்டி கிட்ட விட்டுட்டு வந்துறேன். டேக் யுவர் பேக். Come. All the best. Thank you, auntie.
பாய். பாய் ஆண்டி. All the best, Shweta. Thanks, Rahul. அம்மா ஸ்வேதா அழுதுகிட்டே வருதுமா. ஸ்வேதா என்னம்மா? ஆண்டி, நான் ரோட்ல பெயிண்ட் ஆயிட்டேன். வா வா அழாத. டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காரு. நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்ட. ரொம்ப டயர்டா வேற இருந்தியா? அதான் தூங்கட்டும்னு நான் விட்டுட்டு போயிட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப நேரம் வெயிலே நின்றுட்டு இருந்தியா? அதான் சன்ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்கு. டாக்டர் நத்திங் டு வரின்னு சொல்லிட்டாரு. ஆண்டி, விசாக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல. டோன்ட் வரிமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். பார்த்து. ஆண்டி, நான் என் அம்மாவோட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே, நீ படுத்துக்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆஃப்ல இருக்கா? தாத்தா, இது என்ன இந்த நேரத்தில் யோகா பண்ணுறீங்க? மன அமைதியா இருக்கணும்னா யோகா எந்த நேரத்திலும் பண்ணலாம்டா. அதற்கிட்டும் காலையில சுவேதா அமெரிக்கன் கான்சுலேட் போயிருக்கா. ரோட்ல வெயில்ல நின்னதுனால மயங்கி விழுந்துட்டா. உள்ள இருக்கா, போய் பார் போ. இங்கே எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, அங்கே எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? தேவையா? போ போ. ஃபோன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது? அம்மா, இப்போதான் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணேம்மா. காலையில கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயில்ல நின்னுட்டு இருந்தேன். பெயிண்ட் ஆயிட்டேன். அங்க இருக்கிறவங்க தான் இன்னொரு ஆட்டோ பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. டாக்டர் பாத்தியா? பார்த்தேம்மா. நீ டயர்டா இருக்க, யூ நீட் சம் ரெஸ்ட்னு சொன்னாரு. நிஜமா டாக்டர் கிட்ட போனியா? மாத்திரை கூட சாப்பிட மாட்டியா நீ? அம்மா சும்மா இருமா, நான் நர்சிங் ஹோம்ல தான் இருக்கேன். டாக்டர் கிட்ட கூட. ஐயோ, போய் சொல்லுங்க. நீ டாக்டர்ட்ட அம்மா கிட்ட பேசு. நான் என்ன? ப்ளீஸ் அருண், ப்ளீஸ். ஹலோ, ஆமாம், நான் டாக்டர் தான் பேசுகிறேன். அவங்க யூஎஸ் கான்சுலேட் இன்டர்வியூக்கு போனாங்கல்ல, அங்கே ஷெல்டர் கூட இல்லை. இன்னைக்கு வேகாத வெயிலில் ரோட்டில் நின்று இருப்பாங்க. இட்ஸ் வெரி ஹாட். உங்கள் பொண்ணால் தாங்க முடியலமா? ரொம்ப முடியலையா? இல்லை இல்லை இல்லை, நோ, ஜஸ்ட் நோ ஐ கிவ் இன்ஜெக்ஷன். ஷில் பி ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். ஸ்வேதா கிட்ட கொடு. 1 minute. அம்மா, இப்போ நம்புறியா? அந்த டாக்டர் டேபிள்ல சொல்லிட்டாருல்ல. டீ எடுத்து குடி. பி ஹாப்பிமா. ஓகே. நீ தான் ஃபோன் ஆஃப் பண்ணியா? ஆமா. ராகுல், ஐ எம் ஆல் ரைட் நவ. யா. இப்போதான் அம்மாக்கு தெரியும் நான் விசாக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலன்னு. ஆமா ரேவதி, இவங்கள பார்த்ததுக்கு அப்புறமுமா உனக்கு யூஎஸ் போகணும்னு ஆசையா இருக்கு? டெஃபினட்டா யூஎஸ் போகணுன்றது என்னோட ஆம்பிஷனே. இங்க கவர்மெண்ட் கொடுத்த கன்செஷன்லாம் யூஸ் பண்ணி அமெரிக்காவை டெவலப் பண்ணுங்க. நல்ல ஆம்பிஷன் டி உனக்கு. சீப்போ. ரேவதி, கேள்விப்பட்டிருக்கியா? யூஎஸ் ஏர்போர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்களாமே. இந்தியன் லேடிஸ்க்கும் அப்படிதானே? ஹேய், டீசன்சி இல்லாம பேசுற. என்னடா சத்தம், என்ன நடக்குதுங்க? நீ தானே நியூஸ் பேப்பரை படிச்சு நம்ம யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரை ட்ரெஸ்ஸை கட்டி ஆர்ம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தானே பொண்ணுங்களுக்குன்னு கேட்டேன். அதுக்கு காஃபி கப்பு அவுட்டு. வேணுங்கிற போது ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொன்னாங்க. இப்போ நான் அவங்களுக்கு இன்டீசென்ட் ஆயிட்டேன். ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் யூஎஸ் கிரீன் கார்டு. உடம்புக்கு முடியாதவ இருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? வெளியில போங்க. சரி சரி வந்துடுறா. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வாடி வெளியே. போமா. 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோமே. தாத்தா, இந்த வாரம் நீலாங்கரை டைம்ஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்னது? ஷேம்ஃபுல் ட்ரீட்மெண்ட் டு விசா சீக்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஎஸ் கான்சுலேட். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா எழுதப்பா. அம்மா, ராகுல் சென்சே இல்லாம உங்ககிட்ட பேசியிருக்காமா? ஃப்ரெண்ட் ரூம்ல ஏதோ நியூஸ் பேப்பர் நடத்திக்கிட்டு இருக்கான் அருண். நான் நார்த்னா அவன் சவுத்.
அருண் அம்மா உனக்கு ஃப்ரெண்டு தானம்மா? அவங்கள பத்தி தான் ஏற்கனவே உனக்கு நல்லா தெரியுமே. அவங்க அம்மா கூட அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. அவன் ஏதோ சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கான். ராகுல் ஏன் அப்படி சொன்னா? ஐ திங்க் ராகுல் மஸ்ட் ஹவ் மிஸ்அண்டர்ஸ்டுட். உனக்கு எப்ப பிரெட் சாப்பிடுறதுன்னு நேரங்காலமே இல்லையா? ஆண்டி, என்னோட பெர்மிஷன் இல்லாம அருண் என் போட்டோ போட்டு ஆர்டிகல் எழுதிருக்கான். எதுல? நீலாங்கர டைம்ஸ்ல. அந்த ஷாப்ல கூட என்ன கிண்டல் பண்றாங்க ஆண்டி, தெரியுமா? யுஎஸ் கான்சர்ட் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தத ஊருக்கே தெரிய வச்சிட்டான். சாரி ஸ்வேதா, அங்கிள் வந்த உடனே நான் பேசுறேன். ரிலாக்ஸ். முதல்ல உட்காரு ஸ்வேதா. அண்ணா, நீ பண்றது எல்லாமே தப்பு. ஸ்வேதாவோட பர்மிஷன் இல்லாம எப்படி அவளோட போட்டோ மேகசின்ல போடலாம்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஊர்ல நடக்கிறத எதை வேணும்னாலும் நான் எழுதலாம். என்கிட்ட கேட்காம ஏன் போட்டோ எடுத்தது தப்பு. சில பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் மறைமுகமா மத்தவங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆவாங்க. A true journalist will follow ethics. ஹலோ, எத்திக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. உங்களை மாதிரி யூஎஸ்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனும் பொய் சொல்லிட்டு தான் செட்டில் ஆகுறான். உண்மையை சொல்லியிருந்தா வீசாவே கிடைச்சிருக்காது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு தான் போறாங்க. அண்ணா, சும்மா பேத்தாத. உனக்கும் சேர்த்து தான். நீ யூஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு. அப்பவே உன்னோட விசாவை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே செட்டில் ஆகிற ஒவ்வொரு இந்தியனும் பொய் சொல்லிட்டு தான் செட்டில் ஆகுறாங்க. உண்மையை சொல்லியிருந்தா க்ரீன் கார்டே கிடைச்சிருக்காது. அங்கிள், எனக்கு நெக்ஸ்ட் வீசா அப்ளை பண்றதுக்கு few months ஆகும். அது வரைக்கும் உங்க லெபார்ட்டரியில R&D டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றேன். ப்ளீஸ் டெல் மீ தி ஃபேக்டரி அட்ரஸ் அங்கிள். Anytime you can join. ஹாய் அங்கிள். ஹாய். காலையில இருந்து உங்களை பார்க்கவே முடியல. நீ ஜாயின் பண்ணிட்டேன்னு காலையிலே தெரியும். ஆமா, மூட் அவுட்டா இருந்தேமே. எஸ், மூட் அவுட் தான் அங்கிள். என் வீட்டு ஓனரோட பையன் இஸ் ரன்னிங் அ லோக்கல் நியூஸ் பேப்பர். நான் யூஎஸ் கான்சுலேட்டுக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்ததை அவனோட நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டான். ஆமா. அதை பார்த்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் என்னை பத்தி நியூஸ் போட்டுட்டாங்க. இன்னும் எங்க போனாலும் என்னை ஐடென்டிஃபை பண்றாங்க. அசிங்கமா இருக்கு அங்கிள். இதில் உன் தப்பு ஒன்றும் இல்லையம்மா. இன்ஃபேக்ட் அந்த பையனோட ஆர்டிக்கலை நானும் படித்தேன். ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கான். உன் பர்மிஷன் இல்லாமல் அந்த ஃபோட்டோ போட்டு தப்பு தான். ஆனால் அந்த ஆர்டிக்கலும் மெசேஜும் டு பி அப்ரிஷியேட்டட். எனக்கு வீசா கிடைக்காம போயிடும். அந்த விசா கிடைக்கலன்னா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனியை நானும் ஆண்டியும் தான் பார்த்துக்குறோம். யூ கேன் டேக் ஓவர் அண்ட் ரன் த கம்பெனி அண்ட் டூ சர்வீஸ் டு தி சொசைட்டி. ஓகே? Yes. I'm Arun. Can I meet your MD? Please be seated. Okay, sir. Mr. Arun has to come to meet you, sir. Hello. Yes, sir. I'll send him, sir. Mr. Arun. சார் உங்களை கூப்பிட்றாரு. ஓகே சார். சரி, ஐ வில் காண்டாக்ட் யூ லேட்டர். ஹாய் சார். உட்கார் அருண். தேங்க்யூ சார். அன்னைக்கு உன்னை நான் பார்க்கில் பார்த்து கார்டு கொடுத்தேன். பட் நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வர்ற. சாரி சார். ஐம் yet to write my arrear to complete my degree. அதான் டெலிகேட்டாக இருந்தது. என்ன டிகிரி? விஸ்காம். ஓ சி. ஏன் எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்ட? எங்கள் அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு எழுதாமல் விட்டுட்டேன். நல்ல பிரில்லியன் பாய் நீ. பேரண்ட்ஸ் கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இல்லை சார், என்னோட ஆம்பிஷன் எங்கள் ஏரியாவில் கவுன்சிலர் ஆகி பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. கவுன்சிலரா? ஐ திங்க் யூ நீட் ரியல் கவுன்சிலிங் அபவுட் யுவர் ஆம்பிஷன். பட் சார், அருண், பாலிடிக்ஸில் என்டர் பண்ணுறது தப்பே இல்லை. அரசியலுக்கு போகணும்னு நீ ஏன் நினைக்கிற? என்னை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கு நல்லது செய்யணும். அதுதான் உன் ஆம்பிஷன்னா? அரசியலை விட மீடியா இஸ் மோர் பவர்ஃபுல். ஒரு மனுஷன் அவனா அரசியலுக்கு வரக்கூடாது, மக்களாக பார்த்து அவனை அரசியல்வாதியாக ஆக்கணும். அப்போ தான் அவன் தலைவன் ஆக முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கே எல்லாம் புரியும். சார், what else you want me to do? என்னோட சேனலில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டாக ஆயிடு. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் இட். கம்ப்ளீட் யுவர் டிகிரி ஆல்சோ. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள பற்றி தரக்குறைவாக சொல்கிறத விட சொசைட்டியில் நடக்கிற கெடுதலை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணு. பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஈஸியான விஷயம். சொசைட்டியில் உன்னை பாலிடிக்ஸில் என்டர் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் நோ, somehow I am impressed with your knowledge. Don't hesitate to take up this assignment. உன்னோட நாலேஜ் மேலேயும் உன்னோட பர்சனாலிட்டி மேலேயும் எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது. அருண், நீ எதை பற்றி யோசனை பண்ணாமல் இமீடியட்டாக ஹெச்ஆரை பார்த்து யூ ஜாயின் இன் மை ஆஃபீஸ். ஓகே? ஓகே சார், I'll do it. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
தாத்தா வா அருண், என்ன ப்ளசண்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, என்ன மேட்ரு? பாலிமர் டிவியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரேன். அதில் செலக்ட் ஆகிட்டேன். இதை பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வெரி குட், நல்ல செய்தியா இருக்க. அவர் சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொன்னார். எனக்கு நிஜமாலுமே குட் அட்வைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, அட்வைஸை நீ அட்மையர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன மாதிரியான வேலை? இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்டாக ஜாயின் பண்ணுறேன் தாத்தா. சேலரி எவ்ரி எபிசோடுக்கு. சரி சரி, அம்மா அப்பா இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை சாமி படத்துக்கிட்ட கொண்டு போய் வை போ. Are you happy? I'm very happy ma. அங்கிள் லேப்லயே டயபெட்டிக்கு வேக்சினேஷன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப யுஎஸ் விசா? யுஎஸ் விசா இன்டர்வியூக்கு அங்கிளோட கார்ல தான் போறேன். எனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே, நீ என் பொண்ணு மாதிரி இருந்து என் கம்பெனியை பார்த்துக்க கூடாதுன்னு அங்கிள் என்கிட்ட கேக்குறாருமா. ஆஹா, என்ன அருமையான சட்டம். சட்டம்னா அம்பேத்கர், அம்பேத்கர்னா சட்டம். சட்டத்தில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா இனிமே அம்பேத்கர் பிறந்து வந்தாதான் உண்டு. வண்டி எடுத்துற சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு. அடுத்த மாசம் சேர்த்து கட்டணும், சேர்த்துக்கிட்ட போய் சொல்லு. இந்த மாசமே கட்ட முடியல, அடுத்த மாசம் எப்படி கட்ட போறீங்க? எதுக்குப்பா வண்டி எடுக்கிற? 3 மாசமா டியூ கட்டல, வண்டி எடுத்துற சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு. என்ன மாமா, மாசம் மாசம் கரெக்டா டியூ கட்ட சொல்லி பணம் கொடுத்தேன்ல, என்ன பண்ணீங்க? கட்டலையா? இது நீங்க கொடுத்தீங்க, நாங்க. ஆண்டி என்ன ப்ராப்ளம்? 3 மாசமா டியூ கட்டலங்க, வண்டி எடுத்துட்டு வர சொல்லி சேர்த்து அனுப்பியிருக்காரு சாவி கொடுத்து. ஆண்டி உங்ககிட்ட கேஷ் இருக்கா? என்கிட்ட இல்லம்மா, அவர்கிட்ட தான். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்காக? பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வரேன். ஏப்பா, காரை சீஸ் பண்றதுக்கு சட்டப்படி கோர்ட் வாரண்டி இருக்குமே, இருக்கா? இல்லைனா செல்லுபடி ஆகாதுன்னு சேட்டுக்கிட்ட போய் சொல்லு. உங்க சொல்வாக்கு செல்வாக்குலாம் சேட்டுக்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஏன் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லா வாக்கியும் வச்சு நான் செல்லுபடி ஆக்குவேன். இப்ப குடுக்குற பணத்தை வாங்கிட்டு போ. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. இந்தாப்பா, மாசம் மாசம் என்கிட்டயே இனிமே பணத்தை வாங்கிக்க. ஓகே, அடுத்த மாசம் வர சொன்ன மாதிரி பணம் கொடுத்துருங்க. 1000 ரூபாய் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்துட்டாலாம் இல்லையா? தாத்தா, என்ன சோலோவா உறங்கும் உண்மைகள்னு ஒரு நிகழ்ச்சியை பண்ண சொல்லியிருக்காங்க. சேதி என்னமோ நல்லா தாண்டா இருக்கு. கார்டியோ காட்ட சொல்லி காசு கொடுத்தேன், அதை ப்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி சமாளிச்சுக்கலாம் தாத்தான்னு சொன்னியே, எங்க? அடடடடா, நீங்க தான் உல்டாவா பேசுறீங்க. நீங்க தான் பிரஸுக்கு கொடுக்க சொன்னீங்க. ஆமா, நீங்க தான் பேப்பர் நிறுவனர். நீங்க தான் பணத்தை ரொட்டேட் பண்ணணும். சேட்டு ஆளை அனுப்பிச்சு காரை ஜப்தி பண்றேன்னா ஸ்வேதா காசை கொடுத்து மானத்தை காப்பாத்துனா, இப்ப ஸ்வேதாக்கு யாரா காசு கொடுக்குறது? என் ரூமை தான் ஷேர் பண்ணிக்கிறல்ல, எனக்கு வர வேண்டிய வாடகையில கழிச்சுக்கலாம். அருண், எக்ஸலென்ட். யூ ஆர் ஃபிட் டு பி a politician. Thank you. What happened? Relax, relax, relax. Wait. Don't worry, don't worry. Calm down, cool down. Cool down, relax. Hey, relax. பயப்படாதே, நான் இருக்கேன். No, nothing. பயப்படாதே. Relax, cool down. நான் இருக்கேன், பயப்படாதே. Cool down. பயப்படாதே. Okay? Okay? Oh, good, good.
பக்கம் டவல் இல்லையே. எனக்கு தெரியும். ஸ்வேதாஸ் காஃபி. ஹாய் ஸ்வேதா, நீ கொடுத்த ஃபார்முலா பிரமாதம், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, ஆல் தி uncle. பெஸ்ட். ஐ ஹேவ் எ ஹியூஜ் ஆர்டர் ஃபார் திஸ். Thank you. ஆல் தி பெஸ்ட். May I come in, sir? Yes, come in. You are Sweta, isn't? Yes, sir. Why do you wish to go to US? நீ யுஎஸ் கான்சுலேட் விசா இன்டர்வியூக்கு போகும்போது நீ அங்கேயே செட்டில் ஆக போறேன்னு சொல்லி பாரு. அப்பவே உன்னோட விசாவை இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. My mother and brother are staying there, sir. So I'm going to settle down there with them. Nothing more than education? No, there's nothing to study there. I have finished my education in Chennai itself. Okay, then we'll let you know in few days. All the best. Thank you, sir. Watch the website for the result. Sure. Ma, my visa is rejected. What a pity. Why half sitting? Problem any? Tell ya, tell. யூனிஃபார்ம் போடலையா லூசு? No problem. Recommend me. Joint leg. Hey, don't worry. You teacher? Yes. I father. Human rights problem. உங்க பையன் சரியா யூனிஃபார்ம் போட்டு வர்றதில்ல, கிளாஸ்க்கு வர்றதில்ல, ஹோம்வொர்க் பண்றதில்ல. இவனால மத்த பசங்களும் கெட்டுருவாங்க போல இருக்கு. You know my wife? His mother. Morning drinking, evening drinking, night drinking. Beating. No cooker. I cooker. He helper. No homework. His mistake no. Please. சரி கிளாஸ்க்கு போ. இனிமேல் உங்க அப்பா இங்க வர சொல்லாத. இவனும் இவன் இங்கிலீஷும். என்ன கீரை மாமா? கோங்குராமா, ஆந்திராவில இருந்து வருது. ஏது கீரை வருது, கிருஷ்ணா நதி நீர் ஏன் வரலன்னு ஏன்ட்ட கேக்குற மாதிரி இருக்கு. அது அவங்கிட்ட எல்லாம் கேட்கணும். வாமா. ஆண்டி, ரேவதி இன்னும் காலேஜ்ல இருந்து வரலையா? ரேவதிக்கு பிடிச்ச பேல்பூரி, தாத்தாவுக்கு பிடிச்ச தயிர் வடை, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி, என்னோட அங்கிள் என்ன R&D டிபார்ட்மெண்டோட சீஃபா போட்டிருக்காரு. salary, போனஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் என்ன தனியா ஒரு ஃபிளாட் எடுத்துக்க சொன்னாரு. ஆனா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நீ அமெரிக்கா போலியா? ஆண்டி, நான் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். ஆண்டி, உங்க அம்மா கோச்சிக்கிட்டது இப்பதான் எனக்கு புரியுது. இத பாருமா, உன்னோட டெபாசிட்டையும் உன்னோட ஜுவல்ஸையும் எடுத்துட்டு மாடி காலி பண்ணிட்டு இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிடு. நாங்க என்னவோ நீ வச்சிருக்கிற டெபாசிட்டுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக உன்னை இங்க தங்க வச்சிருக்கிறோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆண்டி, என்னோட லைஃப்லயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டி, தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா போன்ல கோவமா பேசுனாங்க. அந்த டென்ஷன்ல பேசிட்டு இருக்கு. நான் சரி பண்ணிடுறேன். தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க இந்தியால படிச்சிட்டு யுஎஸ்ல போய் வேலை செய்யணுமான்னு. ஆமா. இப்போ நான் இங்கேயே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தாத்தா தாத்தா ப்ளீஸ் ஏற்பாடு பண்றேம்மா. அம்மா, ஆண்டி கிட்ட ஏமா அப்படி பேசுன? அவங்க பொண்ணை விட என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க தெரியுமா? மா, வேணும்னா அந்த டெபாசிட் ஜுவல்ஸையும் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஆண்டி ஃபேமிலி பணத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லம்மா. இவங்களோட அப்ரோச்சும் அங்கிளோட என்கரேஜ்மெண்ட்டும் தான் என்ன இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு டிசைட் பண்ண வச்சிருக்கு. அண்ணி ஃபேமிலி தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேமா. இதான் என்னோட டிசிஷன். தவறில்லை
நானே உங்களை வர சொல்ல நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இவன் யூனிஃபார்ம் போடுறதில்ல, ஹோம்ஒர்க் செய்யறதில்ல, கேட்டா மிஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றான். என்னத்த சொல்றது, கண்டிக்க வேண்டிய நீங்களே தினம் குடிக்கிற வேலையில இருந்தா பையன் எப்படி படிப்பா? மிஸ் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏய் பிரின்சிபால் கிட்ட உங்க அப்பா சொன்னதை சொல்றா. அப்பாவா? அவர் துபாயில இருக்காரு, இங்க எப்போ வந்தாரு? Hey, no match fixing. Excuse me. Who is Mr. Hawksworth? It's me. கொஞ்சம் வரீங்களா, தனியா பேசணும். பாரா மொக்கி கிடைச்ச பிக்கப் யாரா அது? யாராம் தான்? Hey, ஓகே அசுத்ரா ஆக்ஸ்போர்டு. good. Enjoy. Bye. பப்ளிக் ஸ்கூலுக்கு சின்ன பையனை கூட்டிட்டு போனது நீங்க தானே? Yes. Why? Sacrifice. My wife, 1 day drink, 2 day drink, 3 day drink, all day drink. Morning cutting, evening beating. Wife, no cooker, I cooker. My son, helper. School headmaster, beating. I am tolding. ஏண்டா உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நான் உனக்கு கொண்டாடியா? சின்ன பையனை கூட்டிட்டு போய் கண்ணாடிதான் ஸ்கூல்ல சொல்லி வச்சிருக்கேன். குப்பையில போட்டு கும்முறேன் உன்னை. Hey, no, hey. என்ன போகும்போது கையை ஆட்டிட்டு போன ஆக்ஸ்போர்ட் அப்பு இப்ப ஆடி ஒடுங்கி வர ஜம்ப் பண்ணி உள்ள வா. இதோட பாப்பா பின்னி பெடல் எடுத்ததுல ஆக்ஸ்போர்டு குடிச்ச தாய்ப்பாலோட தமிழ் பாலும் வெளியில வந்துடுச்சு. ஜம்பின் முடியாது. வேணாம் சொல்லியும் அடிச்சாலே. என்னப்பா 3 நாள் லீவு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வர? அம்மா வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுமா, ஜிஹெச்சில் சேர்த்துருக்குறேன். எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்தாங்கம்மா, அப்பவும் சரியாகல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போனேன். அவர் தான் ஜிஹெச்சில் கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த மருந்தில் குணமாக லேட் ஆகும், வேற மருந்தை கடையில் வாங்கி கொடுன்னு சொன்னார். அதான் வாங்கி வந்துக்கிறேன். அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனிக்காரன் கொடுக்குற அத்தனையும் சத்து கம்மியான மாத்திரையா தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? Both are looking same. Wanna check up? தலை வாக்கிங் போனோம். ரெண்டையும் நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்குறேன். நான் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன். மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குற மெடிசன்ஸோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் 100% இருக்கு. அதே மெடிசன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கிறது 65 to 70% தான் ஸ்ட்ரெngth இருக்கு. எக்ஸ்பைரி ட்ரக் ஸ்கேண்டல் வந்தது பாரு, அதே மாதிரி this is a big scandal. It's my finding. அருண், வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம பாலிமர் சேனல்ல புதிதா ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சி இந்த வாரத்துல இருந்து ஆரம்பமாக போகுது. அதுதான் உறங்கும் உண்மை. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தொகுத்து வழங்க போறது நான் தான். இந்த உறங்கும் உண்மை நிகழ்ச்சியில முதல் வாரத்திலேயே ரொம்ப நாளா உறங்கி கொண்டிருக்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறோம். அது என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பெரிய பெரிய மருந்து தயாரிப்பாளர்கள் அரசு மருத்துவமனைக்கு விநியோகிக்கும் மருந்து குறைந்த தரமானது என்ற உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
மத்திய ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரிங்க நேர்மையாகவும் மக்கள் நலனுக்காகவும் இல்லைன்னா போலி மருந்து மட்டும் இல்லை, வியாபாரிங்க எந்த துறையிலும் ஊழல் பண்ண தயங்க மாட்டாங்க. நேற்றல்ல இன்றல்ல, காலங்காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் உறங்கும் உண்மைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருண். நீ எடுத்த எஃபர்ட்ஸுக்கு ஐ எம் பேயிங் தி ஸ்மால் அமௌண்ட். இந்த மாதிரி நிறைய செக்கை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சார். பயலுகளா, நீங்களாம் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க. இந்த பக்கத்து 2வது தெருவில் பேப்பர் வரலைன்னு கம்ப்ளைண்ட். இந்த டெலிவரி பாய்ஸ் பேப்பரை போடுறாங்களா இல்லை பழைய பேப்பர் கடையில் போட்டு பட்டாணி வாங்கி துண்டுறாங்களா? கவனி. அருண் வந்தோடனே விசாரிச்சு சொல்கிறேன் தாத்தா. எங்கடா அவன் வர்றது? அவன் தான் பாலிமார் டிவியில் பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிட்டானே. என்னடா இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டேன்? என்னோட கம்பெனி எம்டி என்னை கூப்பிட்டாரு தாத்தா. என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. எனக்கு செக் கொடுத்துருக்காரு தாத்தா. காட்டு பாப்பா. என்னங்க? அடேங்க அப்பா, 25,000 ரூபாவா? டேய், பணத்தை சம்பாதிக்கிறது சுலபம் இல்ல. இதை செலவு பண்ணாம அப்படியே சேமிச்சு வை, பேங்க்ல போடு. ஓகே, தேங்க் யூ. எல்லாம் வாங்கிட்ட பாத்தி இல்லையா? செக் பாஸ் ஆகட்டும், தூள் கிளப்பிடுவோம். ஏய் மச்சான், யாரா அவனுங்க? வந்தான் அந்த ரிப்போர்ட். ஏய், நீ தான் அந்த சோசியல் சர்வீஸரா? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, பிச்சிடுவேன். வாங்கடா. டேய், இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேடா, ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துருவோம். உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பானுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு யோசிப்பானுங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி உடனே எஃப்ஐஆர் போட்டுருவானுங்க. ச்சே. நீங்க இந்த மருந்து மோசடியை பத்தி தெளிவா சொன்னதுனால பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்ததா? நிறுவனங்களின் ஆளுங்களா இல்லை யாருன்னு தெரியாது. இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோ பல பேர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஒரே கலாட்டாவாயிடுச்சு. எங்கள் அப்பா இதே மாதிரி நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சாங்க. அவரை நார்த் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தேசிய மற்றும் மாநில அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் மோசடி நடத்துறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்னோட ஃப்ரெண்டு பயோகெமிஸ்ட்ரியில் கோல்டு மெடலிஸ்ட். ஷீ இஸ் டூயிங் அ ரிசர்ச் இன் டயபெட்டிக் வேக்சினேஷன். அவங்க ஹெல்ப்பில் தான் கிங் இன்ஸ்டியூட்டில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்தையும் வெளி ஃபார்மசியில் கொடுக்குற மருந்தையும் டெஸ்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மருந்தில் 30% ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி விஸ்காம் பண்ணேன். பட் ஒரே ஒரு பேப்பர் எழுதாமல் விட்டுட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறத உங்கள் ஃபேமிலியில் யாராவது அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? வர செமஸ்டரில் எக்ஸாம் எழுத போகிறேன். அதுக்கப்புறமா தான் என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐம் சாரி. உங்கள் பர்சனலில் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஏன் இந்த எக்ஸாம் எழுதலை? எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு தெரியாமல் காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டினாங்க. தட்ஸ் அகெயின்ஸ்ட் மை பிரின்சிபல். ஃபைனல் இயரில் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் எனக்கு இது தெரிஞ்சது. கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன். அப்போ உங்கள் ஆம்பிஷன் தான் என்ன? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவுன்சிலர் ஆகணும் தான் நான் ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் தாத்தாவோட சப்போர்ட்டில் நீலாங்கரை டைம்ஸ்னு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன். ஐஐடி ஐஏஎம் மாதிரி ஃபேமஸ் டாப் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறவங்களை பார்க்கும்போது பிரெயின் ட்ரெயினை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு எனக்கு ரொம்ப வெறியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஸ்வேதா
விசா இன்டர்வியூக்காக வெயிலில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஷி காட் ஃபெயிண்டட். அதை பற்றி நீலாங்கரை டைம்ஸில் எழுதினேன். எல்லா மேகசின்லேயும் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக் அவேர்னஸை பற்றி சொசைட்டிக்கு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்கள் அம்மாவோட ஆசை நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். வித்தின் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் எக்ஸாம் எழுதிடுவேன். என் அம்மா என்கிட்ட பேசணுங்கிறது தான் என்னோட இன்னொரு ஆம்பிஷன். ஐ லவ் மை மதர். காலேஜில் அவனுக்கு தெரியாமல் டொனேஷன் கட்டினதே நீ பண்ண மிஸ்டேக் தான். எல்லார் பத்தி அவன் ஏதாவது சொன்னான், என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னானா? ச்சே. மாப்ள நம்ம ப்ரோக்ராம் பாத்தியா எப்படி இருந்துச்சு? எங்களை பத்தி என்ன சொன்ன? வெட்ரா மச்சி. அந்த பொண்ணு மட்டும் சொன்னா இவன் சொல்றது உண்மையாடா? மெடிசன் பத்தி எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு தான் நான் ஃபுல்லா ஹெல்ப் சொன்ன பாத்தியா? இப்படி குடும்பத்தோட சீட்டி விளையாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நேத்து நீ வேலையை பத்தி கவலைப்பட்ட, எனக்கு தூக்கமே வரலடா. நான் கார்பரேஷன்ல வேலை பார்க்கும்போது ஒரு பையன் என் மேல கேச போட்டான். வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. இப்ப சொந்த வீடு, பென்ஷனு, வேற பயலால பேரும் புகழும், வேற என்ன வேணும்? மருமகளே, உன் வீட்டுக்காரு வேலையில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யார் மாமா? உன் மகன் தான். ஊர்ல இருக்கிற மருந்து கம்பெனில எல்லாம் ஊழல் நடக்குதுன்னு ஊர் பூரா சொன்னான். அதனாலதான். அப்பா அப்ப இனிமே உங்க கூட சேர்ந்து நானும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதானா? அலைய வேண்டியதுலடா மகனே. பாலுக்கு, ரேஷனுக்கு, ஈபி பில்லுக்கு மட்டும் அலைஞ்சா போதும். அடடா, ஜோக்கரை போட்டு நீ ஜோக்கர் ஆயிட்டிய. தாத்தா அடிச்சிட்டாரு டிக்கு. ஐயோ கடவுளே. ஆண்டி தான் ஜெயிச்சாங்க. அலுமினி ஆட்டமா இருக்கு. என்ன ஆண்டி, அங்கிள் வேலையை விட்டுட்டு சென்னையிலே செட்டில் ஆனா முருகன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டீங்களா? அவர் எங்க செட்டில் ஆனா எனக்கு என்ன? அருண் அந்த ஒரு எக்ஸாமே எழுதிட்டா இங்க வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என்னப்பா ஒரு வழியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட. சாமியை நம்பியே உங்க அம்மா சாதிச்சிட்டாலே. நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்கல்ல, சந்தோஷம் தானே? அருண் ஆண்டியும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மா இப்போ தலைவரை விட தளபதிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எனக்கும் வேலை போச்சு. தாத்தாவும் சும்மா தான் இருக்காரு. நீ ஒருத்தன் நடா வேலை செய்யற. நம்ம ராசி அப்படி. அருண் கிட்ட பேசிட்டாங்களே, அதான் அம்மா முகத்துல ஒரு க்ளோ வந்துச்சு. அருண் முகத்துல தான் அருள் வந்துருச்சே. அருணுக்கும் வேலை கிடைச்சு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ என்ன அம்மா கைட்டி விட்டாங்க. உனக்காவது உங்க அம்மா பக்கத்துல இருந்து சோறு போடுறாங்க. எங்க அம்மா பாரு, என்ன விட்டுட்டு எங்க அண்ணன் கூட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அம்மாங்க எல்லாம் பிள்ளைங்க சைடு தான், பொண்ணுங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. கோவிலுக்கு வந்துட்டு அம்மாவை திட்டாதீங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் என்ன பண்ணிட்டேன்? பாட்டன் சொத்தை பேரனுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சட்டப்படி தானே செஞ்சிருக்கேன். வாங்க போலாம். என்னோட ஆதரவு இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. எங்க பார்க்க பவலோ காலேஜ் சர்வே சொல்லிருச்சியா? என்ன சார் இவன் போன் இல்லாம பேசிட்டு இருக்கான்? தெரியலையா? சரி கேட்டுவோம். ஏன் அவனே பார்த்து கட்சி கிச்சின்னு பேசிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல சார். நான் பணக்காரன் இல்லையா? லூசு பையலா இருப்பான் போல. சார் பார்க்கறது ரொம்ப விவரமா இருக்கானே சார். விவரமா இல்லப்பா, ஏதோ வில்லங்கமா இருப்பான் போல இருக்கு. சரி கேட்டுவோம். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எதுவும் ரன் பண்றது இல்லையா? நடிகனே இல்லையா? நான் ஒரு குடிமகன் யா, தமிழ் குடிமகன் யா. கூப்பிடு. ஏய் வாடா. மீ உன்னதான் வாயா. நடைய பாரு. எனி ஹெல்ப் ஐஜி சார்? என்ன குடிச்சிருக்கியா? சார் ரெஸ்பெக்ட்ஃபுல் சார். குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். என்னையா சொல்றவன்? யோ நீ குளிச்சிருக்கிறியா குடிக்காம இருக்கிறியான்னு கேட்கல, குடிச்சிருக்கிறியான்னு கேட்குறாரு. சார் ரிப்பீட்டட்லி சார். குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். யோ ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குடிச்சிருக்கிறியா இல்லையா? ஐஜி சார் ரிப்பீட்டட்லி டெல்லிங் சார். குளிச்சுட்டு தான் சார் குடிச்சேன். டேய் குடிச்சிருக்கியா இல்லையா? டோன்ட் ட்ரை டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார் நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மீ மிஸ்ஸஸ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ்டர்டே நைட் அப்பவே குளிச்சிட்டேன் சார். யோ என்னன்னு கேளு. ஏயா அவர் எத்தனை வாட்டி கேட்குறாரு? அவர் குடிச்ச பற்றி கேட்டா நீ குடிச்ச பற்றி சொல்லிட்டு இருக்க. நீ சாரி சார் சாரி சார் மன்னிச்சுங்க. ஏப்பா அவர் குடிச்ச பற்றி கேட்டா நீ குடிச்ச பற்றி சொல்லிட்டு இருக்க. டவுட் ஒன் சார். என்னடா? குளிச்சுட்டு எனிவேர் கோயிங் அவுட் சார். குடிச்சிட்டு why not going out சார்? இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா? சரி சார். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல இவனை உள்ள போட்டுறலாம். ஓகே சார். தூக்கு பிளட் செக் பண்ணனும். ஓகே சார். நோ பிளட் செக் சார். half body check சார். full body check சார். போலீஸ் absconding. ஏய் ஸ்வேதா, வேக்சினேஷன் ப்ராஜெக்ட் எப்ப சப்மிட் பண்ண போற? அங்க பாரு.
போலியோ அட்டாக் ஆன குழந்தைங்கலாம் எவ்வளவு பாவமா நடந்து போறாங்கல்ல. இவங்கள பத்தி நான் ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஷூரா அவங்க எல்லாம் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஐ ஹேவ் தட் நீ எது பண்ணாலும் ரிமார்க்கபிளா தான் இருக்கும் எனக்கு தெரியும். ரூம் திறந்த உடனே கானோன்னு பார்த்தேன். டீப் திங்கிங்கா? அதுவும் ஏன் ரூம்ல? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சென்சேஷன். எதை பத்தி? கரப்ஷன் இன் ஜுடிஷியரி. ஹை கோர்ட் ஜட்ஜ் 100 ஏக்கர் கவர்மெண்ட் லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. What do you mean? உண்மையிலேயே 100 ஏக்கர் ஆஃப் கவர்மெண்ட் லேண்டை ஃபென்ஸ் போட்டு பட்டா வாங்கிட்டார். All the best, man. Thank you. ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தராங்கன்னு நாங்களும் எதிர்பார்த்து தான் இருந்தோம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிற 100 ஏக்கர் கவர்மெண்ட் நிலத்தையும் தனியாக ஜட்ஜே வச்சுக்கிட்டாரு. நாங்கள் அப்படியே இருந்து இதுவரை எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். எங்கள் பொறுப்பு நாரிட்டு தான் கிடக்குது. நீங்கள் எப்படி பட்டா கொடுத்தீங்க? அவர் தான் வேலி போட்டு நிலத்தை பராமரிச்சிருந்தாரு, அதனால தான் கொடுத்தோம். நீதிபதின்றதுனால பயந்துட்டு கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. Morning, sir. What about that big sensational news? Same that all about corruption in judiciary. This Saturday will be on air, sir. நேத்து நீ சொன்ன போதே I was little bit nervous, but now I will back you. Thank you, sir. யாரா இருந்தா என்ன? தப்பு தானே? Okay, You sir. carry on. Okay, bye, sir. Take care. வணக்கத்துடன் அருண். உறங்கும் உண்மை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் உண்மை, நீதித்துறையில் முறைகேடுகள். நீதித்துறையில் முறைகேடுகள் நடப்பதாக எல்லா தலைவர்களும் வருத்தப்படுகிறார்கள். அதற்கேற்றாற் போல ஒரு நீதி அரசரே அரசு நிலங்களை ஆக்கிரமித்து பல கோடிகள் மோசடி செய்திருக்கிறார். அது பற்றி இப்பொழுது உறங்கும் உண்மையில் காண்போம். நீதிபதிகள்லாம் அவங்கவுங்க சொத்து கணக்கை வெளிப்படையாக அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அதில் பல பேர் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் அறிவிக்கலை. இதில் சில நீதிபதிங்க நில உச்சரம்பு சட்டத்தை மதிக்காமல் பல 100 ஏக்கர் நிலங்களை தன் பேர்லேயும் தன் சொந்தக்காரங்க பேர்லேயும் பதிவு செஞ்சுருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்த வாரம் மீண்டும் உறங்கும் உண்மைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருண். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்த பிளான் என்னடா? கம்ப்ளைண்ட் குத்தி என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. இந்த தடவை என்ன பண்ண போறானோ? போன தடவை ரவுடிங்களை வச்சு இல்லீகலாக அடிக்க வந்தாங்க. இந்த தடவை நான் பண்ண ப்ராஜெக்டை லீகலாக போலீஸ்காரங்களே அடிக்க வந்தாலும் வருவாங்க. ஆனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவனுக்கு அப்படி வந்துட்டா என்னடா பண்றது? அப்படி ஏதாவது போலீஸ்காரங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அதையும் வீடியோ எடுத்து உறங்கும் உண்மையில் டெலிகாஸ்ட் பண்ணலாம். நான் தான் வேகமா ரெடி, நான் தான் ஃபாஸ்ட். ஹாய் ஸ்வேதா, ஒரு நிமிஷம். ஹாய் அங்கிள். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். Oh, டாக்டர் ரங்கநாத் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்க பாக்டீரியா பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்காங்க. இவங்க ஸ்வேதா, கோல்ட் மெடலிஸ்ட் இன் பயோகெமிஸ்ட்ரி. இவங்க உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. 1 வீக் ப்ராஜெக்ட். Okay uncle, I'll take care of them. Please come. Hey Arun, இது preview theater இல்ல? இங்க எது கூட்டிட்டு வந்திருக்க? போலியோ பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, வா அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
Arun, I'm just not able to believe this. Really? It was so touching. Hey, thank you. நான் மெய் மறந்து போயிட்டேன் தெரியுமா? என்னால இன்னும் நம்ப முடியல. Hey, நீ என்ன ரொம்ப பிரைஸ் பண்ற. எஸ் ஓகே 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 அப்புறம் பேசுகிறேன். அங்கிள், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த காலேஜ் கேர்ள்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண வந்தாங்கல்ல, ஆமா, நெக்ஸ்ட் வீக் அவங்க ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீக் எண்டு கோலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போய் ஒன்று கிவ் தம் லஞ்ச். நான் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் கூட்டிட்டு போட்டுமா? ஓஎஸ் ஆஸ் யூ ப்ளீஸ். ஓகே, thank you. Hi ma'am. Ready Hey, ma'am? hi. Hi everybody, wait, Wait we are coming there. Wait. பாப்பலாம். Hey, அவர் உங்க ஹஸ்பண்ட் போல. அவரும் நம்ம கூட வராருன்னு நினைக்கிறேன். They are made for each other. Yeah. Bye auntie, bye tata. Bye tata. Bye ma. Miss you. Hey, தள்ளி உட்காருங்க. Come inside Arun. பாத்து வேற இப்படிலாம் ஃபேமஸ் ஆகுறா பாருமா. இதான் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ். வாங்க. Hey, அவங்க மேட் ஃபார் ஈச் அதர் நீ சொன்னது கரெக்ட் தான்டி. He is so sweet, nice man, no? Hey, மேமோட பர்ஸ்ல இருக்க போட்டோகிராஃப் பாத்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? நீ எப்படி பார்த்த? ஜூஸ் ஷாப்ல பணம் எடுத்தாங்கல்ல அப்பதான். ஓ, மேம் காட்டுங்க. சூப்பரா இருக்குல்ல? ஏய் எங்க காமி. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? Really nice. பிரமாதமா இருக்கு. யார் மேம் எடுத்தாங்க? தேடியதே ஏதோ ஒன்றை தேடியதே தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே கவிதை இசையை தேடியதே கதவை இமைகள் தேடியதே பறவை கிளையை தேடியதே கரை அலைகள் தேடியதே தேடி 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 தொலைகிறதே தேடியதே ஏதோ ஒன்றை தேடியதே தேடலிலே எல்லை ஏதுமின்றி தேடியதே. Really super. மேம் எடுத்த போட்டோகிராஃப் ரொம்ப லவ்லியா இருக்கு. நீங்க என்ன ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா? நல்ல ஸ்டைலிஷா வாழ்றீங்க. ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? எனக்கே புரியல. சொன்னவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களை எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாரு? இது மாதிரி நிறைய போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காரா? இல்லாம இருக்குமா? சொல்லுங்க மேம், ப்ளீஸ் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க மேம். Hey Arun, answer this. ஒரு நாள் சின்ன முன்னூர்ல இருந்து கொடை ஷோக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த ஊர் தான் அவ. பட் ஷி இஸ் நாட் வேரிங் அ சாரி. அவ சைக்கிளில் போயிட்டு இருந்தா. நானும் அவளை சைக்கிளில் ஃபாலோ பண்ணேன். என்னமோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவளை ஃபோட்டோ எடுத்தேன். என்ன? அவ என்ன சத்தம் போட்டா. ஏய், நான் கண்டுக்காம போயிட்டேன். என்ன போட்டோ எடுக்கற? ஏய், கேமரா குடுறா. I call the police. ஏய், நில்லு. ஏய். அப்புறமா அவளை ஒரு மால்ல பார்த்தேன். ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா. நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னா. எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தா. சைட் சீன் போனப்போ 2 days அவ என்ன ஃபாலோ பண்ணா. ஃபார்ச்சுனேட்லி we were together in a boat in the lake. அவ ஓப்பனா சொன்னா, you are a down to earth person. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நேரா எங்க அம்மா கிட்ட வந்து அருணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்போ எங்க அம்மா குடும்ப வழக்கப்படி நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு 2 கை நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவோம். கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு கிளாஸ் பேங்கிள் கூட உடையக்கூடாதுன்னு சொன்னாங்க. கையில் மட்டும் இல்லை, காலில் கூட பேங்கிள்ஸ் போடுங்க, நான் உடையாம பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ரொம்ப தைரியமான பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார் பில் சார். அவள் நிறைய பேசுவா. அதை நான் ரசித்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நான் அவளை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். அப்போ சரண்டர் ஆனவ தான். அழகிய சேலை அழைக்குது ஆளை, உனக்கதை நான் கொஞ்சம் கட்டிவிட ஆசை. பழமுதிர் சோலை விழி தொடும் வேளை, சினுங்கிடும் முன் வெக்கம் கொஞ்சுகிற வீணை. பல மொழி இருப்பினும் பொது மொழியாகிடும், உடல் மொழி விரல் வழி பழகிடலாம். அழகிய
சேலை அழைக்குது ஆளை உனக்கதை நான் கொஞ்சம் கட்டிவிட ஆசை பழமுதிர் சோலை விழி தொடும் வேளை சினுங்கிடும் உன் வெக்கம் கொஞ்சுகிற வேளை சேலைக்கும் புத்தி உண்டு மறைப்பதை பொறுப்புடன் மறைத்திடுமே போகட்டும் என எண்ணி குறும்புகள் கொஞ்சம் கொண்டு பளிச்சென சில இடம் காட்டிடுமே பொங்கிடும் அங்கமே சங்க பலகை அங்கு நான் தீட்டவா தங்க கவிதை அழகிலே இலக்கியம் இருக்கிறதே அழகுக்கு படித்திட மனம் சொல்லுதே அழகிய சேலை அழைக்குது ஆளை உனக்கதை நான் கொஞ்சம் கட்டிவிட ஆசை பழமுதிர் சோலை விழி தொடும் வேளை சினுங்கிடும் முன் வெக்கம் கொஞ்சுகிற வேளை மலைத்திடும் முன்னழகின் மலர்களின் முள்ளும் குத்த நாணத்தில் முந்தானை சரிகிறதே வியர்த்திடும் முன்னழகில் நனைந்திடும் ஆடை என்னை மயக்கிடும் வாசனை தருகிறது உனை தொடும் உடைகளின் நூலாய் மாறவே உயிரது தினம் தினம் என்னை கெஞ்சுதே இளையன சேலையே உருமாறுதே பிறந்தினை அழகுகள் பரிமாறுதே ஆண்மையும் பெண்மையும் இடம் மாறுதே அழகிய சேலை அழைக்குது ஆளை உனக்கதை நான் கொஞ்சம் கட்டிவிட ஆசை பழமுதிர் சோலை விழி தொடும் வேளை சினுங்கிடும் உன் வெக்கம் கொஞ்சுகிற வேளை பலமொழி இருப்பினும் பொதுமொழியாகிடும் உடல் மொழி விரல் வழி பழகிடலாம் அழகிய சேலை அழைக்குது ஆளை உனக்கதை நான் கொஞ்சம் கட்டிவிட ஆசை பழமுதிர் சோலை விழி தொடும் வேளை சினுங்கிடும் முன் வெக்கம் கொஞ்சுகிற வேளை ஒன்றுமே பேரலையே சார் நானும் அங்கே இங்கெல்லாம் பார்க்குறேன் சார் இதை பாருங்க சார் சார் அவன் தானே சார் இவன் அவன் இல்லையா இவன் வேற பாருங்க டாஸ்மேக் எந்திரி இப்போ பாருங்க இல்லையா அவன் இல்லையா நில்லு எந்திரியா இப்போ பாருங்க சார் இல்லையா அவன் இல்லையா உட்காரு உட்காரையா இப்போ பாரியா ஓ அந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பியா இப்போ பாருங்க சார் டேய் இந்த பக்கம் திரும்ப சார் அவன் தானே இல்லையா மேலே பாரியா சார் பாருங்க யோ கீழே இருக்கியா சார் அவன் தான் சார் இவன் அவன் கிடையவே கிடையாது யோ எந்திரியா சுத்தியா இப்போ பாருங்க சார் அவன் கிடையாது டேய் இப்படி சுத்து இப்போ பாரு பாருங்க சார் சார் அவனே தான் சார் இவன் நல்லா பாரு அவன் இல்லையா அவன் சார் அவன் தான் சார் இவன் சான்ஸே இல்லை அவன் வேற மாதிரி இருந்தான் சார் நல்லா பாருங்க சார் அவன் தான் சார் இல்லவே இல்லை கண்டிப்பா இல்லை அவன் கிடையவே கிடையாது ஆமா நான் என்ன சொன்னா நீ கேட்க போறது இல்ல நீங்க அதிகாரி நான் அசிஸ்டன்ட் சரி வாங்க போலாம் நீ மட்டும் அடுத்தவன் பத்தி எண்ணி கேட்டு வந்தீங்க மேலே நீங்க கீழே நீங்க என்ன நான் தானே அவன் தானே நீ எவனா இருந்துட்டு போ ஆளை முடியாயோ ஃபுல்லா பாருங்கயா
Again, police absconding. May I come in? Come in. Please sit down. Hi, uncle. There is a tremendous response from multinational companies and also from government. And your paper presentation on diabetic vaccination is very much appreciated. Thank you, uncle. I'm delighted. A US company is very much interested to invest in this project. In fact, அவங்க R&D டிபார்ட்மெண்ட்ல further research பண்ண உன்னை கூப்பிடுறாங்க. Is it? Yes. ஆமா, நீ என்னைக்கு புறப்பட போற? They said they will organize visa for you. உன் பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். To be very frank, I have lost interest to go to US. நிஜமாவா சொல்றேன்? உன் ஃபேமிலியே அங்கே மைக்ரேட் ஆயிடுச்சு. நீ மட்டும் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் அங்கிள் இந்தியா விட்டு போக எனக்கு பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் என்னோட பாஸ்போர்ட்டை ரெனியூ கூட பண்ண போறதில்ல. உன் ஃப்ரெண்ட் அருணோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு போல இருக்க. ட்ரூ இந்தியன் ஆயிட்ட. வாட் ஷால் ஐ சே டு தி கோ-ப்ரமோட்டர்ஸ்? அங்கிள் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் தரேன். வேற யாராவது போட்டோம். இல்லனா let them all come to India. Are you sure? Definitely I'm not interested. லேப்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போட்டுமா? ஓகே. அருணே, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தேன்டா. என்ன அநியாயம்? கோர்ட்டு ஆர்டரோட ஏழை குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல என்ன தாத்தா தப்பு? ஆசிரமம் நடத்துறன்ற பேர்ல ஏழை குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கல்வி தரேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை பல லட்சம் ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு வித்துட்டு போயிடுறாங்க. நீ என்ன பண்ற? இந்த விஷயத்த நல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த ஏழை குடும்பங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உணர்த்துற மாதிரி ஒரு கட்டுரை எழுது. இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டியா? ஆம்பிஷனே டயபெட்டிக் வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறது தான். நான் என்னோட ப்ராஜெக்ட்டை ஃபர்தரா அங்கிளோட லேப்லயே முடிச்சிடுவேன். நான் இந்தியாலே இருந்துறேம்மா. யூ கம் அண்ட் ஸ்டே வித் மீ ப்ளீஸ்மா. ஓகே, I'll think about it. ஓகே. நம்ம கிளம்பி வரும்போது தாத்தா கமெண்ட் பண்ணாருல. வாட்ஸ் தட் அருண்? சம்திங் ஃபிஷி. நதிங் பா. பிரஸ் கிளப் ஆஃப் சென்னை சார்பாக உங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறேன். நமது கிளப்பின் சார்பாக இளம் பத்திரிகையாளர் அருண் அவர்களை இங்கே நாம் கௌரவப்படுத்துகிறோம். குறுகிய காலத்திலேயே பொது பிரச்சனைகளை மட்டுமே துணிச்சலாக விமர்சித்து இவர் மக்களிடையே பிரபலமாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகளில் இவர் தலையிடுறதுனால இவருக்கு சில குறுக்கீடுகள் வருது. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். இவருக்கு நம்ம ஆதரவு என்னைக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம். On behalf of Hindustan Times. Thank you, sir. In fact, we have to send a representation to the government for the regular threat to this young reporter. மிஸ்டர் அருணோட உறங்கும் உண்மை நிகழ்ச்சி கிராண்ட் சக்ஸஸ் ஆயிருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் பாலிமர் டிவி சார்பாகவும் எம்டி கல்யாண சுந்தரம் அவர்களின் சார்பாகவும் அருணுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், ஷூர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருண், என்னோட ப்ரோக்ராமுக்கு உன் ஃப்ரெண்டோட வியூஸை ஷூட் பண்ணிட்டா? சாரி, நான் மறந்துட்டேன். ஹேய், பிரெயின் ட்ரெயினை பற்றி உன்னோட வியூஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாலிமர். ஏய், நோ நோ. ப்ளீஸ். என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம நாட்டோட ஃபெசிலிட்டிஸையும் கன்செஷனையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது உண்மையிலேயே தப்பு தான். என்னையே பிரெயின் ட்ரெயினை பத்தி பேச வச்சுட்டேல. பிரஸ் பீப்பிள் எல்லாம் உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கப்பா. இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இருக்கு. அவங்களாம் உன்னை பிரைஸ் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பேரனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஸ்வேதாவும் அருணும் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸ்வேதாவை ஏன் நம்ம வீட்டு மருமகளை ஆக்கிக்க கூடாது? அப்பாவும் அவளும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. இனிமே பற்றி இதை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நம்மளை விட்டா சரி. Uncle, I'll come to the lab after the puja. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் சரஸ்வதி பூஜை மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஸ்வேதா வந்ததுல இருந்து நம்ம வீட்ல நல்ல காரியம்லாம் நடக்குதே. ஏன் தாத்தா 15 வருஷமா என்னால தான் இந்த வீட்டுக்கு லக்கு வந்துச்சுன்னு சொல்வீங்க. இப்போ ஸ்வேதா தானே கட்சி மாறியாச்சா? கழுத்துல இருக்கிற கருப்பு துணியை கலட்டிட்டு பேசு. நம்ம ஸ்வேதா தானே லக்கின்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்காக கோச்சிக்கிற? அம்மா சரஸ்வதி தாயே,
நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நல்லபடியா சொல்லி ஒரு நல்ல முடிவை வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாயே. என் மருமக என்னைக்கு இல்லாம ஒரு பெரிய பொறுப்பை என் மகன்கிட்ட கொடுத்துருக்கா. அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏமா சுண்டல் கிச்சன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தாத்தா. வாமா. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். அங்கிள், சரஸ்வதி பூஜை அதுவுமா? ஏதாவது படிக்க சொல்ல போறீங்களா? நோ மோர் காலேஜ் எஜுகேஷன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அருணோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவரோட பேர பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சீக்கிரமே ஏற்பாடு பண்ணணுங்கிறாரு. அருண், கங்க்ராட்ஸ். ஏன்பா சீரியஸா பேச போறேன்னு பார்த்தா காலையில பேச ஆரம்பிச்சியா? டேய், உண்மையை தான்டா சொல்றேன். தாத்தா தான் சொன்னாரு அருணுக்கு நம்ம சுவேதாவை கேட்கலாமேன்னு. அங்கிள், இல்லம்மா, நீங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டுட்டு உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கோம். ஆண்டி, நான் எடுக்கிறது தான் டிசிஷன் எந்த விஷயத்துலயும். ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. இந்த ப்ரொபோசலை பத்தி உன் விருப்பம் என்ன? அருண், உன்னோட விருப்பம் என்னடா? என்ன டாடி திடீர்னு? என்னோட விருப்பத்தை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். சொல்லுமா. சொல்லு. சும்மா சொல்லு. சொல்லுமா. ஆண்டி, நான் ஒரு நாள் சின்னமனூர்ல இருந்து கொடை ஷோக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்மார்ட் காய் இந்த ஊர் தான். நான் சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு அவனும் ஒரு சைக்கிள்ல வந்தான். வந்து என்ன போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை அப்படியே சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டணும்னு நினைச்சேன். ஆனா என்னமோ ஆண்டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னே தெரியல. so much. அப்புறம் நான் அவனை ஒரு மால்ல பார்த்தேன் ஆண்டி. I was surprised. உடனே அவன் ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். அதுதான் இது. அது மட்டும் இல்ல ஆண்டி, சைட் சீயிங் போன போது ஃபுல்லா 2 days என்ன ஃபாலோ பண்ணான். ரொம்ப தைரியமானவன். இன்னொரு விஷயம் ஆண்டி, நான் போட்டிங் போன போது என் கூட என் போட்லயே வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். ஸ்வீட் ராஸ்கல். கேளுங்க டாடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நேரா வந்து எங்க அம்மா கிட்ட ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டுட்டான். எங்க குடும்ப பழக்கத்தெல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க. என்ன உங்க குடும்ப பழக்கம்? ஸ்வேதா, கோ அஹெட். நிச்சயதார்த்தத்தன்னைக்கு 2 கை நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுவாங்க. அது வந்து கல்யாணத்துல இருந்து ஹனிமூன் போயிட்டு வர வரைக்கும் ஒரு பேங்கிள் கூட உடைய கூடாதுன்னு சொன்னாங்க. உடைஞ்சதுன்னா மேரேஜே பிரேக் ஆயிடும்னு சொன்னாங்க. அப்ப பயந்து ஓடுனவதான் இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா ஒரு சாங் ஒன்று பாடுவான், அழகிய சேலை அழைக்குது ஆளைன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுவான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்னை தேடி வருவான் ஆண்டி. அருண், என்னடா சொல்ற சுவேதா? அது எனக்கு தான் தெரியும் டாடி. எப்படி? அழகிய சேலை அழைக்குது ஆளை. அங்கிள் கிட்டயும் ஆண்டி கிட்டயும் என்ன சொல்லிட்டு வந்த? நீயே சொல்லிட்டியே அங்கிள் ஆண்டின்னு, அப்புறம் என்ன? மின்மினியோடு விண்மீன்